இரட்சகனாய் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏகவர் ரப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகவர் ஷமா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ತಗಪ್ಪನೇ இந்த ನಾನಿಲೆ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬಂದಿದ್ದಾರಯ್ಯ. ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಬಂದಿರುವಾಗ ಮಕ್ಕಳನ್ನು ವಿಶೇಷಿತ ಹಸ್ತಂದಿಟ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ನಾನು ಬೇಡುತ್ತದಪ್ಪ. ಅದೇ ರೀತಿ ನನ್ನ ಕೀರ್ತನ ಭಾಗವನ್ನು ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ತಂದೆಯಾಗಿ ದೇವರೇ ಪರಲೋಕ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ಈ ಮಕ್ಕಳು ಆರಾಧನೆ ಕೀರ್ತನೆಗಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅಪ್ಪ ನೀನು ಕೇಳಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಬೇಡುತ್ತಾರಪ್ಪ. ಬಂದಿರುವಾಗ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುವಂತಾದ ನನ್ನ ತಂದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಈ ಆರಾಧನೆ ಸಮಯವನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ನಮ್ಮನ್ನು ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆ ಹಿಡಿದು ನಡೆಸಿರುವ ದೇವರಿಗೆ ಸಂತೋಷದಿಂದ ಕರಗರನ ತಟ್ಟಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದಾವೀದನ ಹಾಗೆ ಹಾಡಿ ಸ್ತುತಿಸಿ ಯೇಸುವಿನ நாமವನ್ನು மகிமை படுசோனா. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிடும்போது நான் அவரை துதித்து பாடுவேன். அந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. ಚಪ್ಪಾಳೆ ಒಂದಿಗೆ ಹೌದು ಕರ್ತನೇ, ದಾವೀದನ ಹಾಗೆ ಸ್ತುತಿಸುವೆನು, ಆಡುವೆನು, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು ಕರ್ತನೇ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல பாடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன். சேர்ந்து சொல்லாம பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன். ஹல்லேலூயா. துதிப்பேனப்பா, உம்மை கொண்டாடுவேனே. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும் போது அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் உம்மை உயர்த்தி பாடும்போது ஒரு விடுதலை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவே. சேர்ந்து கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவே. ஆடுவேனே ஆடுவே ஆடுவே தாவீதை போல ஆடுவே. ஆடுவே ஆடுவே தாவீதை போல ஆடுவே. ஸ்துதிப்பேனே. கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல துதிப்பே. கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல துதிப்பே. சொல்லமா துதிப்பே 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 தாவீதை போல துதிப்பே. துதிப்பே துதிப்பே தாவீதை போல துதிப்பே. கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல ஜெபிப்பே. கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல ஜெபிப்பே. சேர்ந்து சொல்லமா ஜெபிப்பேன். ஜெபிப்பே ஜெபிப்பே தாவீதை போல ஜெபிப்பே. ஜெபிப்பே ஜெபிப்பே தாவீதை போல ஜெபிப்பே. ஆமாப்பா ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவனே, உம்மை துதிக்கும் இடத்துல ஒரு ಅದ್ಭುತಂ இந்த வேலை இறங்கி வரட்டும் அப்பா. ಹೌದು ಕರ್ತನೇ, ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ಅದ್ಭುತಗಳು ಹೊರಟು ಬರಲಿ ತಂದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಎಂದು ಆಡದ ನಾನು ಯೇಸು ನೀಡುವ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಒಂದಿಗೆ ಹೇಳುವ ಸೇರಿ.
ಆಗಲ್ಲ. ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಕಾಯಲು ದೂತರು ನನಗೊಟ್ಟು, ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಕಾಯಲು ದೂತರು ನನಗೊಟ್ಟು. ಹೌದೇಶ್ವರ, ಕಾಲು ಕೆಳಗೆ ತಗಲಾದ ಹಾಗೆ ಕರದಲ್ಲಿ ಹಿಡಿವರು, ಕಾಲು ಕೆಳಗೆ ತಗಲಾದ ಹಾಗೆ ಕರದಲ್ಲಿ ಹಿಡಿವರು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಚರಣೆ ನೋಡಿ. ಆನಂದವೇ, ಹೌದಪ್ಪ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ. ಆಚರಣೆ ನೋಡಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ವರವನ್ನು ಎತ್ತಿ ಆನಂದವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ. ಯೇಸುವೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ. ಸ್ತುತಿಸುವೆ 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 ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ, ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಎಂದು ಆನಂದ ನಮ್ಮ ಕರ್ತನು ನೀಡುವನು. ನಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಾಯಲು ದೂತರನ್ನು ಕೊಡುವ ಆತನು. ಅಪ್ಪ, ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ಕೂಗಿ ಕರೆಯುವಾಗ ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ನೀಡುವ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. நாவெல்லோரு சேரி அப்பா பாவங்கள் போக்கவே, அப்பா சாபங்கள் நீக்கிடவே பூலோகத்துக்கு வந்தீரையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க பாவங்களை நீக்கிடவே, எங்களை விட சாபங்கள் போக்கிடவே நீ வந்தீரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹalleluya. மனிதர்களை மீட்கவே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை சுமந்தீரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சேர்ந்து சொல்லமா, தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சுவே
மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். மறந்து போனாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும், உற்றார் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை மறக்கவே மாட்டார். உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ಮಹಿಮೆ ಮಹಿಮೆ ಸದಾ ಆಚನೆಗೆ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಮಹಿಮೆ ಮಹಿಮೆ ಸದಾ ಆತನಿಗೆ, ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದಿಗಾಗಲಿ. ಮಹಿಮೆ ಮಹಿಮೆ ಸದಾ ಆತನಿಗೆ, ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದಿಗಾಗಲಿ. ರಕ್ಷಕಾನಂದವ ನೀಡಿದ ಕರ್ತನ ಎಂದೆಂದು ಹಾಡಿಕೊಂಡಾಡುವೆ. ರಕ್ಷಣಾನಂದವ ನೀಡಿದ ಕರ್ತನ ಎಂದೆಂದು ಹಾಡಿಕೊಂಡಾಡುವೆ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗನಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧನಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಸೇರಿ ಹೇಳುವ. ಅತಿ ಘೋರ, ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧನಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಜೀವ ಮಾರ್ಗದಲ್ಲೂ ಹೋಗುವೆ ಹೋಗುವೆ, ಯೇಸು ರಾಜನ ಹಿಂದೆ ಹೋಗುವೆ. ಸೇರೇಳುವ. ಜೀವ ಮಾರ್ಗದಲ್ಲೂ ಹೋಗುವೆ ಹೋಗುವೆ, ಯೇಸು ರಾಜನ ಹಿಂದೆ ಹೋಗುವೆ. ವಾಕ್ಯಕಾರನಿಗೆ ಸೇರುವವರಿಗೆ ಸದಾ ಆತನ ಹಿಂದೆ ಹೋಗುವೆ. ಹೌದು ದೇವರೇ. ವಾಕ್ಯಕಾಸ್ತನಿಗೆ ಸೇರುವವರಿಗೆ ಸದಾ ಆತನ ಹಿಂದೆ ಹೋಗುವೆ. ಆನಂದವೇ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಅತಿ ಘೋರ, ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧನಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಎಲ್ಲರೂ ಸೇಳುವ. ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧನಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಕುರುಡನಾಗಿದೆ, ಕುರುಡನಾಗಿದೆ, ಕರುಣೆ ತೋರಿದೆ, ಪರಮ ದೃಷ್ಟಿಯ ನೀಡಿದೆ. ಕುರುಡನಾಗಿದೆ, ಕರುಣೆ ತೋರಿದೆ, ಪರಮ ದೃಷ್ಟಿಯ ನೀಡಿದೆ. ಕರುಣಾ ಸಾಗರ ಪಾಪಿಯ ರಕ್ಷಿಸಲು ದರಗಿಳಿದು ನೀ ಬಂದವನೇ. ಹೌದು ಯೇಸುವೇ. ಕರುಣಾ ಸಾಗರ ಪಾಪಿಯ ರಕ್ಷಿಸಲು ದರಗಿಳಿದು ನೀ ಬಂದವನೇ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಕೊಟ್ಟು. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ.
ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧದಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಹೌದಪ್ಪ, ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧದಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಕುರುಡನಾಗಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. ಈ ಲೋಕದ ಎಲ್ಲ ಪಾಪದ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ ಬಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿರುವ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳೋಣವಾ? ಅಪ್ಪ, ಕುರುಡನಾಗಿದೆ ಕರುಣೆ ತೋರಿದೆ, ಪರಮ ದೃಷ್ಟಿಯ ನೀಡಿದೆ. ಕುರುಡನಾಗಿದೆ ಕರುಣೆ ತೋರಿದೆ, ಪರಮ ದೃಷ್ಟಿಯ ನೀಡಿದೆ. ಮರಣ ಸಾಗರ ಪಾಪಿಯ ರಕ್ಷಿಸಲು ಧರೆಗಿಳಿದು ನೀ ಬಂದವನೇ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳುವ, ಕರುಣಾ ಸಾಗರ, ಕರುಣಾ ಸಾಗರ ಪಾಪಿಯ ರಕ್ಷಿಸಲು ಧರೆಗಿಳಿದು ನೀ ಬಂದವನೇ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸರ್ವದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಆನಂದವೇ ಪರಮಾನಂದವೇ, ಸ್ವರ್ಗದಾನಂದವೇ ಎಂದಿಗೂ. ಅತಿ ಘೋರವಾದ ಪಾಪದ ಬಂಧದಿ ನನ್ನನ್ನೆಂದಿಗೂ ಬಿಡಿಸಿದನು. ಕರಂ ಪಿಡಿತು ನಡೆತಿಡುವ, ಕನ್ಮಲೈ ಮೇಲ್ ನಿರುತ್ತಿಡುವ. ಕರಂ ಪಿಡಿತು ನಡೆತಿಡುವ, ಕನ್ಮಲೈ ಮೇಲ್ ನಿರುತ್ತಿಡುವ. அறிந்தவர்கள் இல்லை, உம்மை தெரிந்தவர்கள் ஆண்டவர். நீ செய்கிற அதிசயங்கள் அது பெரியது கர்த்தனே. ஆமா ஆண்டவர், எங்களால் பார்க்க முடியாத ஆண்டவர், ஆனால் நீர் எங்களை குறித்து அப்பா அறிந்திருக்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ಆಂಡವರೇ, ಉಮ್ಮೈ ಮಹಿಮೆ ಪಡುತ್ತುகிறோம் ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಹಾಡುವಾಗ ಬಿಡುಗಡೆ ಹೊರಟು ಬರಲಿ ಕರ್ತನೆ. ಈ ತಿಂಗಳಿನ ಎಲ್ಲಾ ಚಿಂತಾ ಭಾರಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ ಅಪ್ಪ, ಯಾವುದು ರೋಗಗಳು ಸೋಂಕುಗಳು ಯಾರಿಗೂ ತಗೊಳ್ಳಬಾರದು ಕರ್ತನೆ. ಕೆಲಸವು ಎಲ್ಲವೂ ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟು ಆತನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಂತೆ. ನಿಮ್ಮ ಹಸ್ತವು, ನಿಮ್ಮ ಕಾಪಾಡುವ ಕರವು, ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ಕರವು ಎಲ್ಲರನ್ನು ನಡೆಸಲಿ ದೇವರೇ. ಅಪ್ಪ, ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕವು ಇಳಿಯಲಿ ಕರ್ತನೆ. ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಅಪ್ಪ ಅಭಿಷೇಕವು ಇಳಿಯಲಿ ಕರ್ತನೆ. ನಿಮ್ಮ ನಾಮವು ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಕರ್ತನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಕರಗಳ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣವ. ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಆತನನ್ನೇ ನೋಡಿ ಸ್ತುತಿಸೋಣ. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತುತಿ
ಘನತೆಯು ಗಣ ಉಂಟಾಗಲಿ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ನೀವು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಅಗತ್ಯವನ್ನು ಪೂರೈಸಿ ಕೊಡಬೇಕಂತ ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆಮೇನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப சங்கீத பகுதிக்கு நாங்க போக போகிறோம். ನಾವು ಕೀರ್ತನೆ ಭಾಗಕ್ಕೆ ಕಳೆದು ಹೋಗ್ತೇವೆ. ಸಂಗೀತಂ 27 ಕೀರ್ತನೆ 27. ಒಂದು ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ಎರಡನೇ ವಾಕ್ಯ ನೀವು ಓದಬಹುದು. ஒரு வசனம் படிக்கணும், இரண்டாவது வசனம் படிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ಜೀವನಿன் ಬಲನಾನவர், ಯಾರಿಗೆ ಅಂಜುವೇன்? ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುರ್ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿಬಿಡಬೇಕೆಂದು ಬಂದು ತಾವೇ ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಯೆಹೋವನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ ಆತನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನನಗೆ ಅಪ್ಪಣೆಯಾಗಬೇಕೆಂಬ ಒಂದೇ ವರವನ್ನು ಯೆಹೋವನಿಂದ ಕೇಳಿಕೊಂಡು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವೆನು. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, என்னை தமது கூடார மறைகளை ஒளித்து வைத்து, என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். ಹೀಗಿರುವುದರಿಂದ ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ವೈರಿಗಳ ಮೇಲೆ ನನ್ನ ತಲೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟಿರುವುದು. ನಾನು ಯೆಹೋವನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯೊಡನೆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವೆನು, ಆತನನ್ನು ಹಾಡುತ್ತಾ ವಾದ್ಯ ಬಾರಿಸುವೆನು. கர்த்தாவே, என் கூப்பிடுற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ನನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬಾ ಎಂಬ ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ನಾನು ಯೆಹೋವನೇ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬರಲೇ ಬರುವೆನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟೆನು. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது கோபத்துடனே உமது அடியனை விலகி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ತಂದೆ ತಾಯಿಗಳು ನನ್ನನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟರೆ ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವನು. கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதைகளை நடத்தும். ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳು ಬೆದರಿಸುವವರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಇಂಥ ವೈರಿಗಳ ವಶಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕೊಡಬೇಡ. நானே ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்ததால் கெட்டுப்போயிருப்பேன். எலசேன். ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರು, ದೃಢವಾಗಿರು, ನಿನ್ನ ಹೃದಯವು ಧೈರ್ಯದಿಂದಿರಲಿ. ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡೇ ಇರು. ஆமென். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசு உன்னை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. இயேசு உன்னை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. நீ ரெடியா இருக்கணும். ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? இது கடைசி காலம். ಇದು ಕಡೆಯ ದಿವಸಗಳಾಗಿವೆ. இந்த நாட்கள் வருகள் நினைக்காத. ಯಾವ ರೀತಿಯ ದಿವಸಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. ஏன்னா அந்த கொரோனா காயில பார்க்கப்படும் போது அதிக பயத்தாங்க எல்லாம். ಕೊರೋನಾ ಕಾಯಿಲೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಾಗ ಭಯಂಕರವಾದಂತಹ ಭಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಬರುತ್ತದೆ. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு. ಆದರೂ ಎಲ್ಲವೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಯಿತು. மறுபடியும் ஏதாவது வரும். ಮತ್ತೆ ಏನಾದರೂ ಬರಬಹುದು. நீ பயப்பட. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಯೆಹೋವನಿದ್ದಾನೆ. நீ இருளில் இருக்கிறிய, ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ? ஆனா வெளிச்சத்திலே நீ கொண்டு ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். ನಿನ್ನನ್ನು ಬೆಳಕಿಗೆ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கப்படும் பொழுது, ಈಗ ದಾವೀದನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ சாமுவேலத்திலே கர்த்தர் பேசுகிறார். ಸಾಮುವೇಲನ ಜೊತೆಗೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நீ ஈசாய் மனைக்கு ಹೋಗಿ, ನೀ ಈಸಾಯಿ வீட்டுக்கு போய், ஈசாய் வீட்டுக்கு போயிட்டு ನೀನು ಈಸಾಯಿನ ಮನೆಗೆ ಹೋಗಿ அங்க இருக்கிற ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு. ಅಲ್ಲಿರುವ ಒಬ್ಬನನ್ನು ನೀನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು. யார் அபிஷேகம் பண்ணன ஆண்டவர் சொல்லல. ಯಾರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಲಿಲ್ಲ. சாமுவேல் ஈசாய் மனைக்கு போனாரு. ಸಾಮುವೇಲನು ಈಸಾಯಿನ ಮನೆಗೆ ಹೋದನು. அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுகிறார். ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದನು. ஆண்டவர் சொல்றார், இவன் இல்ல ஒவ்வொருவரும் சொல்றாரு, யாருமே அதுக்கு தகுதி இல்லை. ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಇವನಲ್ಲ ಯಾರು ಅಲ್ಲಿ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது பொய்யல்ல அல்லவா? ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು ಸುಳ್ಳು ಅಲ್ಲವಲ್ಲ? அப்போ சாமுவேல் கேட்கிறாரு. ಆಗ ಸಾಮುವೇಲನು ಕೇಳ್ತಾನೆ, உனக்கு யாராவது ஒரு பையன் யாரா இருக்கிறானா? உங்க பையன் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹುಡುಗರು ಇದ್ದಾರಾ? ஆமா இருக்கிறான். ಹೌದು, ಇದ್ದಾರೆ. அவன் இருக்கிறான்னு சொன்னபடி அவனை கூப்பிடுறாங்க. ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕರೆಯೆಂಬುದಾಗಿ அவன் வரும் பொழுது சாமுவேல் எழுந்து நின்று, ಆತನ ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಾಮುವೇಲನು ಎದ್ದು ನಿಂತು,
அவனுக்காக வரவேற்கிறோம். ಆತನನ್ನು ಬರಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. ஆண்டவர் பரலோகத்துல தேவதூதர்களை எழுந்து நின்று இவன் தான் அபிஷேகம் பண்ணு. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವದೂತರೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು ಈತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 14 வயதுல அவருக்கு அபிஷேகம் பண்றாங்க. 14ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಲು 14 வருடங்கள் போராட்டங்கள், 14 ವರ್ಷಗಳು ಆತನಿಗೆ ಹೋರಾಟವು. அந்த போராட்டம் இழுக்கப்படும் போது கூட ಈ ಹೋರಾಟವು ಇರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ கர்த்தரை விடவில்லை. ಕರ್ತನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳು ಇತ್ತು. அப்போ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை தாவீது. ಅವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂದೆ ಹೋಗಲಿಲ್ಲ ದಾವೀದನು. 1வது வசனத்தை படிங்கப்பா. 1ನೇ ವಚನ ಓದಿ. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೆನು? ಯೆಹೋವನು ನನ್ನ ಪ್ರಾಣದ ಆಧಾರವು. ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆದರೆನು? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனை பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். ಕರ್ತನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನು. கடன் பிரச்சனை ஒரு இருಳು, ಸಾಲದ ಒಂದು ಬಾಧೆ ಕತ್ತಲು, பயம் ஒரு இருಳು, ಭಯ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಕತ್ತಲು, வியாதி ஒன்று இருಳು, ರೋಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಕತ್ತಲು. உனக்கு எல்லாம் பார்க்கும்போது இருளா தான் தெரியும். ನಿನಗೆ ನೋಡುವಂತ ಎಲ್ಲವೂ ಕತ್ತಲೆಯಾಗಿಯೇ ಇದೆ. நீ ஆண்டவரை தேடும் அது வெளிச்சம் உன் உள்ளத்தில் வரும். ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆಳಕು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತೆ. அதே போல தாவீதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனை தேடுவது முதன்மையாக இருந்தான். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಎಂತಹ ಕಷ್ಟ ಬಂದರೂ ಮೊದಲು ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದನು. என் ரட்சிப்புமானவர், ನನ್ನ ರಕ್ಷಕನು ಆದಂತವನು, யாருக்கு பயப்படுவேன்? ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಡೆನು? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ಯೆಹೋವನು ನನ್ನ ಪ್ರಾಣದ ಆಧಾರವು, யாருக்கு அஞ்சுவேன்? ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆದರೆನು? யாருக்கு எதிரல்? ಯಾರಿಗೆ ಹೆದರೆನು? யாருக்கு பயப்படல தாவீது? ಯಾರಿಗೂ ಆತನು ಭಯಪಡಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிறார். ಕರ್ತನಿಗೆ ಮಾತ್ರ ಭಯಪಟ್ಟನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு என் சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕೆಂದು ಬಂದು ತಾವೇ ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದರು. சவுல் பார்க்கிறாரு, ಸೌಲನು ನೋಡ್ತಾನೆ, இந்த தாவீதை விடக்கூடாது, ದಾವೀದನನ್ನು ಬಿಡಬಾರದು, இவனை எப்படியாவது நம்ம முடிச்சிருந்த கதையை ಹೇಗಾದರೂ ಆ ಮಾಡಿ ತನ್ನನ್ನು ಮುಗಿಸಬೇಕು. ஆனா கர்த்தருடைய தீர்மானம் இல்லாத தாவீது மேல யாரும் கை வைக்க முடியாது. ಆದರೆ ಕರ್ತನ ಒಂದು ಮಾತು ಇಲ್ಲದೆ ದಾವೀದನ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சாமுவேலிடத்தில் சொல்லி அபிஷேகம் பண்ணினார். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಕರ್ತನು ಸಾಮುವೇಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ ದಾವೀದನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸಲ್ಪಟ್ಟನು. அபிஷேகம் பண்ணி இருக்க மேல கையை நீட்டக்கூடாது. ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವರ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಎತ್ತಬಾರದು. இவர் சவுலும் அபிஷேகம் தான் பண்ணப்பட்டார். ಸೌಲನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದನು. அவன் என்ன பண்றான்? சாமுவேல் வரதுக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சான். ಆತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಸಾಮುವೇಲ್ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಯಜ್ಞವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ. அது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ராஜபாலத்தின் தள்ளிடுறாரு. ಆತನ ರಾಜ ಬರುತ್ತಾಗಿ ನುಗ್ಬಿಡ್ತಾನೆ. அப்போ சவுலும் தாவீதும் அவன் தாவீது துரத்தி கொண்டே இருக்கிறான். ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡೇ ಇರುವಾಗ எப்படியாவது முடிச்சிடணும், ಹೇಗಾದ್ರೂ ಆತನನ್ನು ಮುಗಿಸಬೇಕು. ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் ஒருத்தம் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விடாது. ಕರ್ತನ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ ಒಂದು ಕೂದಲು ಸಹ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. 3வது வசனம் படிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாலம் எழுதினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுதினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದಂಡು ಬಂದಿಳಿದರೂ ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಚತುರಂಗ ಬಲವು ಯುದ್ಧ ಸನ್ನದ್ಧವಾಗಿ ನಿಂತರೂ ಭರವಸೆಯುಳ್ಳವನಾಗಿ ಇರುವೆನು. எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ನನಗೆ ಏನೇ ಬಂದರೂ ಸಹ ಭಯವಿಲ್ಲ. இப்ப கொரோனாவுல எவ்வளவு பேர் பயந்து இருப்பாங்க. ಕೊರೋನಾದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಭಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರು. உன்னை கர்த்தர் பாதுகாத்தாரே. ನಿನ್ನನ್ನು ಕರ್ತನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದನಲ್ಲ. ಫಸ್ಟ್ ವೇல பாதுகாத்தாரே. ಮೊದಲನೇ ಅಲೆಯಲ್ಲಿ ಆತನು ಕಾಯಿದ್ದಾನೆ. ಸೆಕೆಂಡ್ ವೇல பாதுகாத்தாரே. ಎರಡನೇ ಅಲೆಯಲ್ಲಿ ಸಹ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದಿದ್ದಾನೆ. இப்ப தேர்ட் வேன்றாங்க. ಈಗ ಮೂರನೇ ಎಂಬುದಾಗಿ அதிலே உன்னை பாதுகாப்பார். ಅದರಲ್ಲೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು கர்த்தரை தேடணும். ನೀನು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಬೇಕು. வேதத்தை வாசிக்கணும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು. இது கடைசி காலம். ಇದು ಕಡೇ ದಿವಸ. ஆண்டவர் மத்தியாகாயத்தில் இறங்கி வரப்போகிறார். ದೇವರು ಮಧ್ಯ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீ ரெடியா இருக்கிறியா? ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? நீ ரெடி இல்லைன்னா ஆண்டவர் உன்னை கைவிடப்படுவீர். ನೀನು ಸಿದ್ಧವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವವನು. இது கடைசி காலத்திலே ಈ ಒಂದು ಕಡೇ ದಿವಸದಲ್ಲಿ பொல்லாத ஜனங்களெல்லாம் எழும்புவாங்க. ಅನೇಕ ಜನರು ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ. ஆனால்
நீ தேவனோடு அதனாலதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வேதத்தை வாசிங்க. ಆದ್ದರಿಂದಲೇ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿರಿ. இது தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ಇದು ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ, ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲ. இது வாசிக்க வாசிக்க உன் இருதயங்கள், உன்னுடைய கண்கள், உன் காதுகள் எல்லாம் பிரகாசிக்கும். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಲ್ಲ ಕಿವಿಯು, ಹೃದಯವು, ಕಣ್ಣುಗಳು ಎಲ್ಲವೂ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பெரிய யுத்தம் வந்தா கூட தாவீதை நான் பயப்பட மாட்டேன். ದೊಡ್ಡ ಯುದ್ಧ ಬಂದಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಹ ದಾವೀದನು ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಯಾಕೆ? ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಹ ಇದ್ದಾನೆ. நம்ம சொல்ல முடியுமா? ನಾವು ಹೇಳೋದಕ್ಕಾಗುತ್ತಾ? போன வாரம் தான் நான் சொல்லி கொடுத்தேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ, பரலோகத்தில் பிதா நம்மை முன்குறித்திருக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯು ನಮ್ಮನ್ನು ಮುಂತಿಳಿಸಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கத்தில் இங்க நின்று கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದಾನೆ. நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் சொல்லி கொடுக்கிறார். ನಮಗೆ ಒಂದೊಂದು ನಿಮಿಷವಾದನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பன் சொன்ன நிரப்பறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ತುಂಬಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತನ್ನ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு தெரியலன்னு சொல்லி கொடுப்பார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. கேட்டா அவனுக்கு உதவி செய்வார். ನೀನು ಕೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಆತನು ಸಹಾಯ நீ ಮಾಡ್ತಾನೆ. கேட்கலன்னு உனக்கு உதவி செய்ய மாட்டார். ನೀನು ಕೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಲ್ಲ. பரிசுத்த ஆவியின் காத்துக்கொண்டே இருக்கிறார். என் பையன் கேட்க மாட்டானா காத்துக்கொண்டு இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದ, ನನ್ನ ಮಗನ ಇನ್ನು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எதில் ரட்சிப்பு? இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிப்பு கிடைக்கும். ಯಾವುದರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ? ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ. உனக்கு ரட்சிப்பு இல்லை என்றால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. உலகத்தில் இருட்டறையில நம்ம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತದಲ್ಲೇ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. எது பார்த்தாலும் பயம்தான். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಭಯನೇ. உலக நாடுகளை பார்க்க பயம்தான். ಎಲ್ಲ ಲೋಕಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಭಯನೇ. இஸ்ரவேல்ல பார்க்கப்படும் பொழுது 10,000 இது தற்கொலை படைகள் உள்ள போய்கிறாங்க. ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 10,000 ಜನರು ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அந்த நாட்டை தேவன் நேசிக்கிறார். ಆ ದೇಶವನ್ನು ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. ஆபிரகாமை அழைத்தார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದನು. ஒரு பாஷையை கொடுத்தார். ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದನು. வானத்து நட்சத்திரங்களை போல உன் ஜனக்கூட்டத்தை நான் பெருக பண்ணுகிறேன். ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳ ಹಾಗೆ ಜನರನ್ನು ಸಹ ನಿನಗೆ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವನು ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ. பலி கொடுத்த இடம் மோரியா மலை. ಅಬ್ರಹಾಮನು ಬಲಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಮೋರಿಯಾ ಸ್ಥಳ. ஈசாக்கு பலி கொடுத்த இடம் அதே இடம். ಈಸಾಕನು ಬಲಿ ಕೊಟ್ಟಂತ ಸ್ಥಳವು ಅದೇ ಆಗಿದೆ. சாமுவேல் தேவாலயம் கட்டின இடம் அதே இடம். ಸಾಮುವೇಲನು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದಂತದ್ದು ಅದೇ ಸ್ಥಳವಾಗಿದೆ. இப்போ அந்த இடத்துல அல் அஸ்கா மசூதி இருக்குது. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ ಅಸ್ಕಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಸೀದಿ ಇದೆ. அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படணும். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. அந்த பாயிண்ட் மட்டும் கேட்கிறாரு ஆண்டவர். ಯಾಕೆ ಈ ಒಂದು ಮಾತನ್ನು ಸಹ அது ಕೇಳಿ யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ಅದು ಯಾರಿಗೂ ಸಹ ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ. ஆபிரகாம் சொன்னாரு, மோரியா மலைக்கு போ, குறிப்பிட்ட மலையில் போல உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದರು, ಹೋಗ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಮಗನನ್ನು ನನಗೆ ಬಲಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. தாவீது சென்சஸ் எடுக்கிறாரு. ದಾವೀದನು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3 காரியத்தை வைக்கிற. பஞ்ச வேணுமா? 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಪಂಚ ಬೇಕಾ? இல்ல அந்நிய நாடு யுத்தத்துக்கு வரணுமா? ಅನ್ಯ ಜನರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬೇಕಾ? இல்ல கொள்ளை நோய் வேணுமா? ಇಲ್ಲ ರೋಗಗಳು ಬರಬೇಕಾ? அப்போ அவன் சொன்ன ஆண்டவர் கையிலே விழுந்துடுறான். ಅವಾಗ ದೇವರ ಹತ್ರ ಆತನು ಬೀಳ್ತಾನೆ. விழுந்த உடனே ಬಿದ್ದಿದ್ದ ತಕ್ಷಣ கொள்ளை நோயின்னு ರೋಗಗಳೆಲ್ಲವೂ 70,000 பேர் மரிச்சு போகிறாங்க. 70,000 ಜನರಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? ಆಗ ದಾವೀದನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டார். ದೇವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೀಳ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் பாவம் செய்தேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. இந்த ஆடுகள் என்ன செய்தது? ಈ ಕುರಿಗಳು ಏನು ಮಾಡಿದೆ? இந்த ஆடுகள் என்ன செய்தது? ಈ ಕುರಿಗಳು ಏನು ಮಾಡಿದೆ? உடனே நிறுத்தினார் அந்த வாதையை. ತಕ್ಷಣ ರೋಗಗಳನ್ನು ಆತ ನಿಲ್ಲಿಸಿದನು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அப்போ அந்த இடத்துல பலி கொடுக்கப்படும் பொழுது ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವಾಗ அது முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಜಾಗ. 5ನೇ ವಾಕ್ಯವದಿ, ಅಪಾಯ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ನನ್ನನ್ನು ಗುಪ್ತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಡಗಿಸುವನು. ತನ್ನ ಗೂಡಾರವೆಂಬ ಆಶ್ರಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವನು. ಆಮೆನ್. ಪರ್ವತಾಗ್ರದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇರಿಸುವನು. ஆமென். தீங்கு நாளில் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து அவர் என்னை தமது கூடாரங்களில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையை உயர்த்துவார். ஆமென். தீங்கு அபாயம் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ಅಪಾಯ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತೇವೆ. இந்த இடத்துல தேவன் செய்த காரியங்கள் பார்க்கவும் அநேக காரியங்கள். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. விடுதலை கிடைச்சோன்னு நின்றுடுவாங்க. ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿದ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ನಿಂತು ಬಿಡ್ತಾರೆ. விடுதலை வேணும்னா மறுபடியும் போன் பண்ணுவாங்க. ಬಿಡುಗಡೆ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ
ಮತ್ತೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, விடுதலை கொடுக்கிறவன் நான் அல்ல, ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವವನು ನಾನಲ್ಲ, என் தேவனாகிய கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ನನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಮಾತ್ರ நான் ಬಿಡುಗಡೆ அவரிடத்தில் ಕೊಡುತ್ತಾನೆ. கெஞ்சப்படும் போது அவர் தாவீதுக்கு எப்படி இறங்கினாரோ ನಾನು ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಕೇಳುವಾಗ ದಾವಿದನಿಗೆ ಹೇಗೆ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಿದ அதே மாதிரி இறங்குகிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. என்னை கண்மனையில் மேல் நிறுத்துகிறார். ನನ್ನನ್ನು ಬಟ್ಟದ ಮೇಲೆ ಆತನು ನಿಲ್ಲಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. இப்படி என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறது. ಈಗ ನನ್ನ ತಲೆಯ ಸುತ್ತಲೂ ಎಲ್ಲ ಕಡೆ ಇದೆ. என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ನನ್ನ ಶತ್ರುಗಳಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ. அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிடுவேன். ಆತನ ಗೂಡಾರ ಆಶ್ರಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವ கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ನಾನು ಆನಂದ ಪಡಿಸುವೆನು. நீங்க அவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த ஆராதனை வேலையில துதி பாடுறீங்க. ನೀವು ಅದ ಎಷ್ಟೇ ಕೆಲಸ ಇದ್ರು ಇಲ್ಲಿ ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೀರಾ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஏன்னா ஆண்டவருக்கு துதி பண்றது ரொம்ப ரொம்ப இஷ்டம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತದ್ದು ಬಹಳ ಬಹಳ ಇಷ್ಟ. தாவீது அப்படிதான் ஆடு மேய்க்கப்படும் போது அவன் வாசித்துக் கொண்டே ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பான். ದಾವಿದನು ಸಹ ಕುರಿ ಮೇಯಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆಡುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾ ಆತ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ஏன் தாவீது மேல ஆண்டவருக்கு அவ்வளவு இஷ்டம்? ಯಾಕೆ ದಾವಿದನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ? ஒட்டு சிங்கம் வந்தது, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சுக்கிச்சு. ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಸಿಂಹ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕುರಿಮರಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು. அவன் என்ன பண்ண, எல்லா ஆட்டுக்குட்டி அந்த சிங்கத்தின் வாயில் கைவிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தான். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಸಿಂಹದ ಬಾಯಿಯನ್ನು ತೆಗೆದು ಅದ ಕುರಿಯನ್ನು அது ರಕ್ಷಿಸಿ ரெண்டாக கிழித்து போடுறான். ಆ ಬಾಯಿ ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಕಿತ್ತು ಹಾಕ್ತಾನೆ. அப்ப தாவீது கிட்ட இந்த நாட்டை கொடுத்த மக்களை காப்பாத்தவன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. ಆಗ ದಾವಿದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಕಾಪಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಯಿತು. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், சவுளை தள்ளி தாவீதை அவர் அரசாட்சியில வைக்கிறார். ಸೌಲನ ಬದಲಾಗಿ ದಾವಿದನನ್ನು ಅರಸನಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. அப்ப சவுல் விடல துரத்தி கொண்டே இருக்கிறார். ಆಗ ಸೌಲನು ಬಿಡಲಿಲ್ಲ, ದಾವಿದನನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದಾನೆ. தாவீது அவர் கையில கிடைக்கிறார், அடிச்சு போட்டு இருக்கலாம். ದಾವಿದನ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಗುವಾಗ ಒಡೆದು ಹಾಕಿರಬಹುದು. அவன் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை தாவீது, ದಾವಿದನು ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ, அபிஷேகம் பண்ணவங்க மேல நான் கை வைக்க கூடாது. ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವನ ಮೇಲೆ ನಾನು ಕೈ ಇಡಬಾರದು. அவன் ஈட்டி மேல விழுந்து தன் குத்தூராய் இருக்கிறான். ಆತನು ಈಟಿಯ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಆತನು ಬಹಳವಾಗಿ ನೋವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾನೆ. அப்ப தாவீதுனுடைய ஆள்கள் அந்த வழியில வரும்பொழுது ದಾವಿದನ ಒಂದು ಜನರು ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಬರುವಾಗ என்ன வெட்டி போடுன்னு சவுல் கேட்கிறான். ಸೌಲನು ನನ್ನನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಡುವುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. அவன் சொல்றான், பயப்படுறான். ಆತನು ಭಯ ಪಡ್ತಾನೆ. சரி, அவன் குத்து உயிரா இருக்கிறானே, வேதனை பண்றான்னு சொல்லி வெட்டிடுறான். ಆತನು ಬಹಳವಾಗಿ ನೋವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕತ್ತರಿಸಿ அது ಬಿಡ್ತಾರೆ. போய் தாவீது கிட்ட சொல்றான். ಅದನ್ನು ಹೋಗಿ ದಾವಿದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. தாவீதுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. ದಾವಿದನಿಗೆ ಬಹಳ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. அபிஷேகம் பண்ணவன நீ கையை வைக்கிறதுக்கு நீ யாருன்னு அவனு வெட்டி போட்டான். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ನೀನು ಕೈ ಇಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. 7 படிங்க. ಯೆಹೋವನೇ, யெகோவனே, ನಿನಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮೊರೆಯಿಡುತ್ತೇನೆ. நான் கெட்டியாகி முறையெடுத்தேனே, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. சதுத்தரவனு தயபாலிசி. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அளித்து எனக்கு உத்தரவு அளிச்சு. நான் கூப்பிடும்போது நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ನಾನು ಕರೆಯುವಾಗ ನೀನು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೇವೆ. அப்ப நீ கூப்பிடும்போது ஆண்டவர் உதவி சரி, நீ எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கணும். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನೀನು ಹೇಗೆ ನಿಜವಾಗಿರಬೇಕು. ದೇವರಿಗೆ ஆலயத்துக்கு வேணா ஆலயத்துக்கு வர்றதில்ல. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಾಗ ಬರುವುದಿಲ್ಲ. நான் அந்த சர்ச்சுக்கு போறேன், ನಾನು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, இங்க போறேன், ಈ ಕಡೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. விடுதலைக்கு மட்டும் இந்த சர்ச்சுக்கு வரேன். ಬಿಡುಗಡೆಗೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ஆண்டவர் ಬರ್ತಾನೆ. அப்படி கொடுக்க மாட்டார். ದೇವರು ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. உன்னுடைய இடத்துல நீ போ, ನಿನ್ನ ಜಾಗಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು. உன்னுடைய ஊழியக்காரனுடைய பெயரை சொல்லி சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ನಿನ್ನ ಸೇವಕರು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரலோகத்துல நிசப்தமாக இருக்கிறது. ஜெபிக்கிற டைம்ல பரலோகமே நிசப்தமாக இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಲೋಕವೇ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಇರುತ್ತದೆ. பரலோகத்துல யோபன் பெயரை பிதாவானவர்கள் உச்சரிக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೋಬನ ಹೆಸರನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡ್ತಾನೆ. கோடி கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವದೂತರುಗಳಲ್ಲಿ சாத்தானே இருக்கிறான். ಸಾತಾನು ಸಹ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிக்கு பயந்தவன். ಆತನು ಸನ್ಮಾರ್ಗನು ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவனை போல ஒருவனும் இல்லை. ಆತನ ಹಾಗೆ ಮತ್ತೊಬ್ಬರು ಇಲ್ಲ. அவன் தான் யோபு. ಆತನ ಯೋಬನು. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇರಬಹುದು. ஆண்டவருடைய வாயிலே அவனுடைய பேர் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ದೇವರ ಒಂದು ಬಾಯಲ್ಲಿ ಆತನ ಹೆಸರು ಬರುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ. உங்களுடைய பெயர்களெல்லாம் ஊழியக்கார வாயில சொல்லி சொல்லி ஜெபிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ನಿಮ್ಮ இருக்கும். ಹೆಸರುಗಳೆಲ್ಲ ದೇವರ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ. ஊழியக்காரர் சொல்றது
சொல்வதை நீ கேட்கறது இல்லையே. ಆದರೆ ದೇವರ ಸೇವಕರು ಹೇಳುವಂತದ್ದು ನೀನು ಕೇಳುವುದಿಲ್ವಲ್ಲ. 5 அதிகாரம் படிக்கிறது இல்லையே. 5 ಅಧಿಕಾರ ಓದೋದಿಲ್ವಲ್ಲ. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்கிறது இல்லையே. 2 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ ದೇವರಿಗೆ ಸಮಯ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕೊಡೋದಿಲ್ವಲ್ಲ. ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರೇಯರ್ பண்றது இல்லையா சாயங்காலம்? ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಾಡುವುದಿಲ್ವಲ್ಲ. நீ இப்படி எல்லாம் பண்ண எப்படி நீ கூடும்போது செவி கொடுப்ப? ನೀನು ಈ ರೀತಿ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ದೇವರನ್ನು ಕರೆಯುವಾಗ ಆತನು ಹೇಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತಾನೆ? நீ காணிக்கை கொடுக்கலாம், ನೀನು ಕಾಣಿಕೆ ಕೊಡಬಹುದು, ரைட்ஸ் கொடுக்கலாம், ದಶಮ ಭಾಗ ಕೊಡಬಹುದು, நீ கொடுக்காத கூட இருக்கலாம், ಕೊಡದಲ್ಲ ಸಹ ಇರಬಹುದು. நீ வேதத்துல உண்மையா இருந்தால் நீ கூப்பிடும் போது உதவி செய்வார். ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ನೀನು ನಿಜವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನಿನಗೆ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. நீ இல்லைன்னா எவன் கூப்பிட்டாலும் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ನೀನು ಯಾರನ್ನು ಹೇಗೆ ಕರೆದ್ರೂ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீ அவரோடு கூட வரும்போது அவர் உன்னோடு கூட இருப்பார். ನೀನು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾನೆ. பரிசுத்தாவின் உன் பக்கத்திலே இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. நீ என்ன செய்யணும் பார்த்து தானே இருக்கிறார். ನೀನೇನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப நீங்க சொல்ல கர்த்தாவே நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை நீ ಕೇಳು ஆண்டவரே. ಅವಾಗ ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ಕರ್ತನೇ ನಾನು ಕರೀತಾ ಇದ್ದೇನೆ, ನನ್ನ ಕಿವಿಗೆ ನೀನು ಕಿವಿಗೊಡು. உன்னுடைய தாயார் உன்னுடைய தகப்பனார் உன்னை கூப்பிடும் போது செவி கொடுக்கிறியா? ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಮಾತಿಗೆ ನೀನು ಕಿವಿಗೊಟ್ಟಿದ್ದೀಯಾ? நீ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சனா பரலோகத்துக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி. ನೀನು ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಹ ವಿಧೇಯರಾಗಿರ್ತೀರಾ. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், எங்க அப்பா அம்மாக்கு பயப்படலன்னு ஆண்டவರನ್ನು வச்சு தள்ளிடுவார். ನಾನು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಭಯಪಡ್ತೇನೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಭಯಪಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನು ದೂರ ತಳ್ಳಿ ಬಿಡ್ತಾನೆ. 9 படிமா உமது முகத்தை எனக்கு மரியாதையும் பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீ கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயம். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன். ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாமல் என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமல் ஆண்டவரே. படிமா. ನನಗೆ ವಿಮುಖನಾಗಿರಬೇಡ, ನಿನ್ನ ಸೇವಕನನ್ನು ಕೋಪದಿಂದ ತಳ್ಳಬೇಡ, ನೀನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೀಯಲ್ಲವೇ, ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರೇ, ಕೈ ಬಿಡಬೇಡ, ತೊರೆದು ಬಿಡಬೇಡ. ಆಮೆನ್. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? உமது முகத்தை எனக்கு மறையாதையும், ನನಗೆ ವಿಮುಖನಾಗಿರಬೇಡ, நீ கோபத்துடனே உமது அடியனை விலக்கி போடாதையும், ನೀನು ನನ್ನನ್ನು ಕೋಪದಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಡಬೇಡ, நீரே எனக்கு சகாயர், ನೀನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು, நீரே எனக்கு ரட்சிப்பின் தேவன், ನೀನೇ ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರು, என்னை கைவிடாமல் இரும் ஆண்டவர். ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಬೇಡ ದೇವರೇ. இந்த உலகத்தில் என்னுடைய தாய் கைவிடலாம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ನನ್ನನ್ನು ತಾಯಿ ಕೈ ಬಿಡಬಹುದು, என்னுடைய தகப்பன் கைவிடலாம், ನನ್ನ ತಂದೆ ಕೈ ಬಿಡಬಹುದು, என்னுடைய சொந்த ஜனங்கள் கைவிடலாம், ನನ್ನ ಸ್ವಂತ ಜನರು ಕೈ ಬಿಡಬಹುದು. நீ என்னை கைவிடாத தேவனாக இருக்க அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ನೀನು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವ ದೇವನಾಗಿರುವುದು ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. என் தகப்பனை என் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ತಂದೆ ತಾಯಿಗಳು ನನ್ನನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟರೇನು, ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವನು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. 12 படிமா. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதே, என் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாமலும் சாட்சிகளும் அக்கிரமத்தை செய்தவர்களும் எனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறார்கள். ஆமென். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். விசுவாசமா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳು ಬೆದರಿಸುವವರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ஆமென். சொல்லு சாட்சி எங்க பார்த்தாலும் போய் தான் சொல்லுவாங்க. பாட்டு பாடுறவங்க என்ன பண்ணுவான்? ಹಾಡು ಹೇಳುವವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அவன் அதான் சொல்லுவான். எப்படின்னா ஆடுவான், ಹೇಗಾದ್ರೂ ಆಡ್ತಾನೆ, போய் தான் பேசுவான். ಆತನ ಸುಳ್ಳನ್ನೇ ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டவரின் நீ பாடல் பாடின உங்களோடு பேசின வேதத்தை வாசித்து அவரோடு கூட நீ ஜெபிக்கப்படுவது உன் ஜெபத்தை பாடல, தப்பு கிடையாது. ಹಾಡುಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು, ಆದರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ உலகத்தின் பிரகாரம் அல்ல, ಲೋಕದ ರೀತಿ ಅಲ್ಲ. உன்னை அபிஷேகம் பண்ணினவருக்கு நீ எப்படி ஆராதிக்கிற உன்னை பார்க்கிறார். ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತವರಿಗೆ ನೀನು ಹೇಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ உலகத்தில் எப்படியாவது ஆராதிப்பாங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗಾದ್ರೂ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, எப்படியாவது மியூசிக் அடிப்பாங்க, ಹೇಗಾದ್ರೂ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸ್ತಾರೆ, எப்படியாவது பேண்ட் கட் பண்ணி விடுவாங்க, ಹೇಗಾದ್ರೂ ಪ್ಯಾಂಟ್ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಓಡಾಡ್ತಾರೆ, எல்லாம் பண்ணுவாங்க. ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. நீ இந்த சபையில் அப்படி இருக்க முடியாது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಿರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ವಲ್ಲ. தேவன் அது விருப்பப்படுவதில்லையே. ದೇವರು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. இருதயத்தை அந்த கர்த்தர் பார்க்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕರ್ತನು ನೋಡ್ತಾನೆ, உன்னுடைய முகத்தை பார்க்கிற ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரே, ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕರ್ತನು ನೋಡ್ತಾನೆ. லாஸ்ட் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರು, ದೃಢವಾಗಿರು, ನಿನ್ನ ಹೃದಯವು ಧೈರ್ಯದಿಂದಿರಲಿ, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡೇ ಇರು. ஆமென். சரி, லூக் சாப்டர், இது ஜான், யோவானா 6:38.
6 chapter 38. ನನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೇ. ನಾನು ಬಂದಿಲ್ಲ, ನೋಡಿ, ನನ್ನ ಚಿತ್ತಕ್ಕಾಗಿ ಅವರು ಬಂದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದಾತನ ಚಿತ್ತವನ್ನೇ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ. பாருங்க, அப்பா என்னை அனுப்பி இருக்கிறார், ನೋಡಿ, ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ, அவருடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. அதுக்கு 41. ಯೋಬನಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವವು ಸಿಕ್ಕಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದೆ. எது படிக்கணுமா? 40-41. ನಿತ್ಯ ಜೀವವು ಸಿಕ್ಕಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದೆ ಮತ್ತು ನಾನು ಕಡೇ ದಿನದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆತನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿ ನಾನೇ ಎಂದು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಯಹೂದ್ಯರು ಆತನ ವಿಷಯವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿ, ಇವನು ಯೋಸೇಫನ ಮಗನಾದ ಯೇಸು ಅಲ್ಲವೇ? ಹೌದು. சரி, இப்ப என்ன சொல்றாரு? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ நித்திய ஜீவன் அடைவதும். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕುರಿತು ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ, ಕುಮಾರನನ್ನು ಹೇಳುವಂತ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವು ಈತನಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன், என்னை அனுப்பினோடு சித்தமா இருக்கு. ನಾನು ಕಡೇ ದಿವಸದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ, ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, அவரை விசுவாசிக்கிறவர் ಆತನು ವಿಶ್ವಾಸಿಸುವಂತಾಗಿರಬೇಕು, மரித்தாலும் பிழைப்பான். ಆತನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. அவர் அதுக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ಆತನು ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದನು. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுதான் இறங்கி வந்தார். ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನೇ ಬಂದನು. நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம், ನಾನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದಂತ ರೊಟ್ಟಿ என்று அவர் சொன்னதை நிமித்தம் ಎಂದು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தாங்க. ಯಹೂದ್ಯರು ಈ ಮಾತಿಗೆ ಎಲ್ಲರೂ ಗುಣಗುಟ್ಟಿದರು. ஆமென். ಆಮೇನ್. அப்ப ஆண்டவர் சொல்வதை கேட்க மாட்டாங்க சில பேர். ದೇವರು ಹೇಳುವಂತದನ್ನ ಕೆಲವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அவர் பரலோகத்தில் இறங்கி வந்தார், ஆண்டவர் என்ன சொன்னார் அதை செய்வதற்காக இறங்கி வந்தார். ಆತನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಏನನ್ನು ಆತನು ಹೇಳಿದನು ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಂದನು. அவர் சொல்றார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 8:12. ನಾನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ಯೇಸು ತಿರುಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಾರಂಭಿಸಿ, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆமென். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஜனங்களை நோக்கி, ಯೇಸು ಜನರನ್ನು ನೋಡಿ, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ, நான் அயா, ನಾನು ಹಯ್ಯ, நானே அயா, ನಾನೇ ಹಯ್ಯ, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ, என்னை பின்பற்றுகிறவன் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು இருளில் நடக்கிறதில்ல, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ஒளியை கண்டடைவான். ಬೆಳಕಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. இருள் என்ன? ಕತ್ತಲೆಂದ್ರೆ ಏನು? பொறாமை, ಒಂದು ಅಸಹ್ಯ, எரிச்சல், ಒಂದು ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡುವುದು, ಕೊಲೆ ಮಾಡುವಂತದ್ದು, ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡುವುದು, இதெல்லாம் இருள். ಇದೆಲ್ಲ ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತ. இந்த கத்தல் இருக்கும்போது தேவனுடைய ஒளி உன் உள்ளத்தில் வரணும். ಈ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಬೆಳಕು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. அவர் நானே ஹயா என்று சொல்லுகிறார். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನೇ ಹಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ. மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, ಮೋಶೆಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. மோசே கேக்குறான், ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, உன் பேர் என்ன சொல்லியா? ನಿನ್ನ ಹೆಸರೇನು? ಅಯ್ಯ. நீ சொல்லுப்பா. ನೀನ್ ಹೇಳಪ್ಪ. நான் ஹயா. ನಾನು ಹಯ್ಯ. ஏன் சார் நீ ஹயான்னு சொல்லிட்டு நானேன்னு சொல்றேன், நான் போய் அவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவானே? ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಅವರ ಮಾತನಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹುಚ್ಚನೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರಲ್ವಾ? நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு போய் சொல்றான். ನಾನು ಇರುವಾತನೇ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ವಿಮೋಚನ ಕಂಡ ಯಾತಿರಾಗಮ 3ಾம் அதிகாரம் 13-14. ಮೋಶೆ ದೇವರಿಗೆ ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರ ಬಳಿಗೆ ಬಂದು ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲರ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿನ್ನ ಪಿತೃಗಳ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆಂದು ಹೇಳಿದಾಗ, ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಆತನ ಹೆಸರೇನೆಂದು ನನ್ನನ್ನು ಕೇಳಿದರೆ ನಾನೇನು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ಎನ್ನಲು, ದೇವರು ಅವನಿಗೆ ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ, ನೋಡಿ ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಇರುವಾತನೆಂಬವನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದನು ಎಂದು ಹೇಳ
ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. படிமா. அப்பொழுது மோசே மோசே தேவனை நோக்கி, ஆ. நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் ஆ. உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று ஆமென். அவர்கள் சொல்லும்போது, ஆமென். என் நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவளுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ಆತನು ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. இப்ப என்ன கேக்குறீங்க, பாஸ்டர் உங்க பேர் என்ன? ಈಗ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? நான் இருக்கணும் பைத்தியக்காரனாக்கறானே. ನಾನು ಇರುವಾತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಇದನ್ನು ಹುಚ್ಚನಾಗಬಹುದಲ್ಲ. ஒரு பேர் இருக்கு சார், அது சொல்லுங்க சார். ಸರ್ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹೆಸರಿದೆ, ಅದನ್ನ ಹೇಳಿ. அவர் எபிரேய ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾನು ಹಯಾವಾಗ இருக்கிறேன். ಆತನು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯ ಆಗಿದ್ದೇನೆ. நானே ஹயா. ನಾನೇ ಹಯ. நீ போய் சொல்லு. ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು. அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நானே ಹಯ. ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನೇ ಹಯ ಎಂಬುದಾಗಿ. அவர் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬಂದಂತವನು. அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ಆತನು ಬೆಳಕು ಕೊಡ್ತಾನೆ. வானங்களிலே உயர்ந்திருக்கிறார். ಆಕಾಶದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் தேவர்களுக்கு மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ಆತನು ದೇವರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நானே வாசலாக இருக்கிறேன் என்று சொல்றார். ನಾನೇ ಬಾಗಿಲಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಹಯಾ, ನಾನೇ ವಾಸಲ್ ಎಂದು சொல்லுகிறார். ಹಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾನೇ ಬಾಗಿಲಾಗಿದ್ದೇನೆ. John chapter 10:9. John chapter 10:9. John ಗೆ ಓಡೋ. John chapter 10:9. நானே ஆவாகலு, நானே பாகலு. ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ. இப்போ சொன்னீங்க, இப்ப என்ன உங்க வீட்டு வாசல் எப்படி இருக்குது சார்? ಈಗ ಬಂದು ಕೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯ ಬಾಗಿಲು ಹೇಗಿದೆ ಸರ್? நானே வாசல் பா. ನಾನೇ ಬಾಗಿಲು. ஏன்னா சொல்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ಏನ್ ಅವ್ರು ಹೇಳುವಂತದ್ದೇ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ವಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಹಯಾ, ಅಯ್ಯ ನಾನೇ ವಾಸಲ್, ನಾನೇ ಬಾಗಿಲು. ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ. ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾವನಾದರೂ ಒಳಗೆ ಹೋದರೆ ಸುರಕ್ಷಿತರಾಗಿದ್ದು ಒಳಗೆ ಹೋಗುವನು. ಹೌದು. ಹೊರಗೆ ಬರುವನು. ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. ಆಮೆನ್. நானே வாசல். என் வழியை ஒருவன் பிரவேசித்தார், அவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, உள்ள வந்தீங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவ. ನೋಡಿ, ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತೆ. நானே வாசல் என்று சொல்றாரு. ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. என் வழியா நீ வந்தீங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவ. ನನ್ನ ಮುಖಾಂತರ ನೀನು ಬರುವುದಾದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟು. உள்ளம் புறம்பு நீ மேய்ச்சலை கண்டடைவாய். ನೀನು ಒಳಗಡೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿ. உனக்கு சபையில ಅನೇಕ வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. ನಿನಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. சபையில நேச்சல் இருக்குதோ, மேயத்துக்கு எதனா புல் இருக்குதான்னு சொல்லி கேட்கிறீங்க. ಏನ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಮೇವುದಕ್ಕೆ ಇದೆ, ಹುಲ್ಲೇನಾದ್ರೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ವಾರ್ತೆகளை சொல்லிக் கொடுப்பாங்க. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. எப்படி இருக்குன்னு நீ ಹೇಗೆ ಇರಬೇಕು ನೀನು. நான் ஹயா, நானே வாசல். ನಾನು ಹಯ, ನಾನೇ ಬಾಗಿಲು. ஆமென். அதுக்கு 11 சாரி 11. நானே நல்ல மேய்ப்பன். ನೋಡಿ, ನಾನೇ நல்ல ಮೇய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ಜೀವனை ಕೊಡುತ್ತೀರಾர். ಗುಡ್. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. அப்ப நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನಾಗಿದ್ದೇನೆ. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡ್ತಾನೆ. இப்ப சபையில் வருகிற ஆடுகள், ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಕುರಿಗಳು, இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்ன சொன்ன, நல்ல நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும். ಈ ಒಂದು ಕುರಿಗಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಕುರುಬನು ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಡಬೇಕು. ஏதோ வசனம் சொன்னவா படிச்சுமா போதுமான இல்ல, ஏதೋ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದುವ ಬಂದವ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அந்த குருபன் என்ன செய்யணும்? ಆ ಕುರುಬನ್ ಏನು ಮಾಡಬೇಕು? தினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ಪ್ರತಿ ದಿನವೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, உனக்கு இவ்வளவு ஆடுகளை கொடுத்தேನೆ, ನಿನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕುರಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ, இவ்வளவு ஆத்துமாக்களை கொடுத்தேನೆ, ಇಷ್ಟೊಂದು ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ, அந்த ஆத்துமாக்களை எப்படி நீ வளர்க்கிறாய் என்று கர்த்தர் கேட்பார். ಈ ಆತ್ಮಗಳನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಬೆಳೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಕೇಳ್ತಾನೆ. ஆடுகளுக்காக தன் ஜீவனை நீ கொடுக்கணும். நீ முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ಜಪಿக்கணும். ஊழியக்காரன் ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು.
ஜெபிக்கிறாங்களா? ದೇವರ ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರ? எங்க ஜெபிக்கிறது? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. நம்ம லாக்டவுன்ல எந்த காணிக்கையில ஒண்ணு எப்படிமா ஜெபிக்க முடியும்? உயிரோடு இருக்கிறது கஷ்டம். நாங்கள் ಹೇಗಮ್ಮ ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಜೀವಂತವಾಗಿರುವುದೇ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. செத்தாலும் சரி ஜெபம் பண்ணு. ನೀನು ಸತ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ உன் ಇರಬೇಕು. ஆடுகள் நல்ல புஷ்டியாக இருக்கட்டும். ನಿನ್ನ ಒಂದು ಕುರಿಗಳು ಬಲಿಷ್ಠವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நானே ஒரு நல்ல மேய்ப்பனாக, நான் ஹயாவாக இருக்கிறேன். ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನೇ ಅಯ್ಯ ಆಗಿದ್ದೇನೆ. ஏசாயா 40:41. ஏசாயா 40:11. ಆತನು ಕುರುಬನಂತೆ ಆತನು ಕುರುಬನಂತೆ ತನ್ನ ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುವನು, தன் ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುವನು, ಮರಿಗಳನ್ನು ಕೈಯಿಂದ ಕೂಡಿಸಿ ಎದೆಗೆತ್ತಿಕೊಳ್ಳುವನು, ಆಮೆನ್. ಹಾಲು ಕುಡಿಸುವ ಕುರಿಗಳನ್ನು ಮೆಲ್ಲಗೆ ನಡೆಸುವನು ಎಂದು ಸಾರು. ஆமென். மேய்ப்பனை போல மேய்ப்பனுக்கோட தமது மந்தையை மேய்ப்பார். தன் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தன் புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இப்ப கரவலாடுகள் வயிற்றுல அந்த குழந்தை இருக்கப்படும் பொழுது அவங்களையும் நடு லெப்ட் ரைட் லெப்ட் சொல்ல முடியுமா? ಬಸಿರಾಗಿರುವಂತ ಕುರಿಗಳು ಜೋರಾಗಿ ಓಡಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ಆಗೋದಿಲ್ಲ. அது ஆண்டவர் சொன்ன மேய்ப்பன் தமது மந்தையை தமது புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்தினான். ಆತನು ಕುರುಬನಂತೆ ತನ್ನ ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುವನು, ಮರಿಗಳನ್ನು ಕೈಯಿಂದ ಕೂಡಿಸಿ ಎದೆಗೆ ಒರಗಿಸಿಕೊಳ್ಳುವನು. ஆமென். ಆಮೆನ್. அப்ப ஆண்டவர் சபைக்கு வருகிற ஆத்துமக்களை, ಸಭೆಗೆ ಬರುವಂತಹ ಒಂದು ಆತ್ಮಗಳನ್ನು அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை வேத வசனத்தில் சொல்லிக் கொடுக்கணும். ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಆಹಾರವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. நீ கொடுக்கப்படுவதுதான் ನೀನು ಹೇಳಿಕೊಡುವಾಗ தேவன் உன்னை பார்த்து ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. சில பேர் சொல்றாங்க என்கிட்ட, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಹತ್ರ ஜூம் பிரேயர் பண்றோம் பாஸ்டர். ಜೂಮ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. சரி, ரொம்ப நல்லது. ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. அப்புறம் கேட்ட ஜூம் பிரேயர் உங்க பாஸ்டர், ஐயோ எப்ப லாக்டவுன் ஆச்சு அப்போ முட்டாச்சு. ಯಾವಾಗ ಲಾಕ್ಡೌನ್ ಆಯ್ತು ಆವಾಗಲೇ ಸಭೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேடிஎம் கொடுத்துற 10 ரூபாய் கூட காணிக்க பேங்க்ல செலுத்திடுங்க. ಪೇಟಿಎಂ ಕಳಿಸಿಬಿಡಿ, 10 ರೂಪಾಯಿ ಇದ್ರು ಬ್ಯಾಂಕ್ ಬಂದು ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೆ. பைபிள் எங்கன பேடிஎம் எழுதிருக்குதா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಪೇಟಿಎಂ ದಾಗಿ ಬರ್ದಿದ್ಯಾ? சொல்லுங்கம்மா, ಹೇಳಮ್ಮ, எழுதிருக்குதா? ಬರ್ದಿದ್ಯಾ? ಇಲ್ಲ. ஒரு எழுத்து கூட்டாத ஒரு எழுத்து கம்மி பண்ணாதன்னு சொல்றேன். ಇಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಮಾತು ಸಹ ಜಾಸ್ತಿ ಆಗಿರಬಾರದು, ಒಂದು ಮಾತು ಸಹ ಕಮ್ಮಿ ಆಗಿರಬಾರದು. ಆಮೆನ್. அப்போ தேவன் பார்க்கிறார் உன்னை. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அவர் உலகத்துக்கு வெளியாக இருக்க வெளிச்சமாக இருக்கிறார். ಆತನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஜான் சாப்டர் 11:25. யோவான் 11:25. ಯೇಸು ಆಕೆಗೆ, ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವರು. ಯೇಸು ಅವனை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன். ஆமென். நானே உயிர்த்தெழும் ஜீவனமாயிருக்கிறேன். ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವು ಜೀವವು நீ மரித்து போனாலும் உயிரோடு எழுதுவே. ನೀನು ಸತ್ತರೂ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳ್ತೀಯಾ? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸಾಯುವವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಎದ್ದೇಳ್ತಾರೆ. இரண்டாவது பார்க்கப்படுவது சபை மறுரூபமாகும். ಎರಡನೇ ನಾವು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆಯು ಪುನರುತ್ಥಾನವಾಗುತ್ತೆ. நீ உண்மையா இருந்தால், ನೀನು ಸತ್ಯವಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ. நான் பாஸ்டர், ನಾನು ಸಭಾಪಾಲಕ, நான் ரெவரண்ட், ನಾನು ರೆವರೆಂಡ್, நான் பிஷப், ನಾನು ಬಿಷಪ್, நான் கார்டினல், ನಾನು ಕಾರ್ಡಿನಲ್, நான் பிஎல், ನಾನು ಬಿಎಲ್, நான் ஏஎல் இந்த கூட பரலோகம் போக முடியும். ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வேத வசனத்தின் பிரகாரம் நடந்தாதான் நீ போக முடியும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆದರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ பட்டம் பதவியெல்லாம் பரலோகத்துக்கு முன்னே கொண்டு போய் சேர்க்க முடியாது. ನಿನಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇದ್ರೂ ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. உண்மையோடு உத்தமத்தோடு உனக்கு கொடுத்திருக்கிற ஆத்மாவை நீ நடத்துகிறையா? ನಿಜವಾಗಲೂ ಸತ್ಯವಾಗಲೂ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ನಡೆಸುತ್ತೀಯಾ? உன் ஆத்மாவுடைய கடை வாங்கிட்டு கடை என்னன்னு சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், ನಿನ್ನ ಆತ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಾಲ ಈಸ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರೆ, உங்ககிட்ட வாங்கிட்டு குடும்பம்னு சொல்லிட்டாரு. ನಿನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ತಗೊಂಡ್ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ஒன்னு ஒரு கதை சொன்னவனுக்கு ನಿನ್ಗೊಂದು ಕತೆ ಹೇಳ್ಬೇಕು. வீட்டு வாடகை கொடுத்து வாடகை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா?
ಮನೆಯನ್ನು ಬಾಡಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವವರು ಬಾಡಿಗೆ ಕೇಳ್ತಾರ, ಕೇಳೋದಿಲ್ವಾ? அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் எனக்கு இந்த வீட்டை கொடுத்து விட்டார், ದೇವರು ಮನೆ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, இது நியாயமா? ಇದು ನ್ಯಾಯವಾ? அவங்க லோன் பண்ணி சைட்டு வாங்கி மண்ணு ஜல்லி மேஸ்திரிங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கட்டி பெயிண்ட் அடிச்சு கரண்ட் போட்டு ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಿಂದ ಆತನು ಒಂದು ಸೈಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಳುಗಳನ್ನಿಟ್ಟು ಆ ಮನೆಯನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಆತನು ಕಟ್ಟಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಾಲ ಮಾಡಿ எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ எடுத்துக்கோன்ட்டாரு. ನನಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನೇ ಆ ಮನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡು. ನೀ ಇದು ಸಮುದ್ರ ಕಡೆ ಹೋಗಿ ಕಟ್ಟಿಬಿಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಸಮುದ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ರು ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ತಪ್ಪು. ಅದು ಬಹಳ ತಪ್ಪು. இன்னொருத்தருடைய பொருளை நீ அபகரிக்க கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ನೀನು ಅಪಹರಿಸಬಾರದು. அது தவறு. ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ಅದು ತಪ್ಪು, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. Matthew chapter 6:35 ಜೀವ ಅಪ್ಪಂ ನಾನೇ, ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ, ಅಯ್ಯ ಜೀವ ಅಪ್ಪಂ ನಾನೇ, ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿ ನಾನೇ. படிமா 6:35. John chapter 6:35 கல்தெரியா? இயேசு அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்க ஒரு காலம் தாகம் அடையான். பாத்தீங்களா? இயேசு ಅವರಿಗೆ ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನಾವೇ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವನಿಗೆ ಎಂದಿಗೂ ಹಸಿವೆಯಾಗುವುದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನೇ ನಂಬುವವನಿಗೆ நீரடிக்க. ஆண்டவர் நம்ம உனக்கு பசி எடுக்காது. இயேசு அவர்களை நோக்கி, ನೋಡಿ, ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನಾವೇ, ஒரு ಕಾಲ ஆண்டவர்கிட்ட வந்து உனக்கு பசி எடுக்காது. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹಸಿವೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தாகம் கூட எடுக்காது உனக்கு. தண்ணி தாகம் கூட உனக்கு எடுக்காது. ನೀರು ದಾಹ ಸಹ ನಿಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பரவாயில்ல, இந்த சர்ச்சில் பசி எடுக்கலன்றான், தண்ணி கூட குடிக்க கூடாதுன்றான். ಅಯ್ಯೋ ಪರವಾಗಿಲ್ಲ, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಸಿವೆ ಆಗೋದಿಲ್ಲ, ನೀರಡಿಕೆನೂ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ವೇದத்தோடு இருக்கப்படும் உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்து கொடுப்பார். ನೀನು ದೇವರ ಒಂದು ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಾಗ ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು நீ ಮಾಡ್ತಾನೆ. வேதத்தை விட்டு வெளியே போன, ನೀನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ஒண்ணு நடக்காது, ಏನು ನಡೆಯೋದಿಲ್ಲ. அவர் அஹ்யாவா இருக்கிறார், ಆತನ ಭಯ ಆಗಿದ್ದಾನೆ, ஜீவ கொடுவாக ரொட்டியாக இருக்கிறார், ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ಆಯ್ತದೆ. அந்த ரொட்டியை நீ சாப்பிட்டீங்கன்னா செத்தாலும் பயிற்சிடுவேன். ಆ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಸತ್ತರೂ ಬದುಕುತ್ತೀಯ. ಒಂದು ತಿಂಗಳು ತಿನ್ಬಿಟ್ರೆ ಸಾಕ சார்? ஒரே ஒரு மாசம் சாப்பிட்டான போதுமா? நீ நீ சாகிறவன்னு நீ எடுத்துதான் ஆகணும். ನೀನು ಸಾಯುವ ತನಕ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲೇಬೇಕು. எத்தனை பேர் 2 மாசம் டிவிக்கு கொடுத்துக்கிறாங்க? ಎಷ್ಟು ಜನರು 2 ತಿಂಗಳು ಒಂದು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அடுத்த மாசம் வருவாங்க பாருங்க. ಬರೋ ತಿಂಗಳು ಬರ್ತಾರೆ. அடுத்த மாசம் கூட உங்களுக்கு கிடைக்காது. யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தான். ಯಾರು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರನೇ. ஒரு பயம் இல்லை அவங்களுக்கு. ಒಂದು ಭಯ ಇಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் துரிதமாக வரப்போகிறார். ದೇವರು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರ್ತಾನೆ. என் சரீரத்தின் ரத்தத்தை நீ பானம் பண்ண என்னிடத்தில் பங்கிடலாம்ன்றார். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಪಾನವನ್ನು ನೀನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ಬರೋದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நடக்காது. ಏನು ನಡೆಯಲ್ಲ. போன மாசம் ஆண்டவரே, லாக்டவுன் ஆண்டவரே, ಕಳೆದ ತಿಂಗಳು ಲಾಕ್ಡೌನ್ ಮಾಡಿದ್ರು ದೇವರೇ. 10,000 ರೂಪಾಯಿ ಚರ್ಚ್ கொடுக்குறாங்க. ಯಾರು வாங்காத இருப்பாங்களா ಲಾಕ್ಡೌನ್ ಇದ್ದಾಗ? ಲಾಕ್ಡೌನ್ ಇಂದಾಗ ನೋಡೋ ಸಮಯದಲ್ಲಿ 10,000 ರೂಪಾಯಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ವಾ? ಫಸ್ಟ್ ಲಾಕ್ಡೌನ್ ಅಕ್ಷಿ ಎಲ್ಲ கொடுத்தோம். நம்ம ಫಸ್ಟ್ ಲಾಕ್ಡೌನ್ ಆಗೋ ಸಮಯದಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ವಿ. அப்ப கூட நேரம் வந்து மடியில மறைச்சுட்டு போறாங்க. ಆಗು ಬಂದು ಕಂಕಳಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಮರೆ ಮಾಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. தேவனிடத்துல பொய் சொல்லாதீங்க. ದೇವರ ಬಳಿ ತಪ್ಪನ್ನು ಹೇಳಬಾರ್ದು. பக்கத்து வீட்டு கொரோனா, எதிர் வீட்டு கொரோனா, பேக் சைಡ್ல கொரோனான்னு சொல்லாத. ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊರೋನಾ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊರೋನಾ, ಹಿಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊರೋನಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ. கொரோனாவை அடக்கிற தேவன் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ಈ ಕೊರೋನಾವನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುವಂತ ಕರ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು அவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ, ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ, ஹயா நானே அப்பமாக இருக்கிறேன், ಅಯ್ಯ ನಾನೇ ರೊಟ್ಟಿ ಆಗಿದ್ದೇನೆ. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், ನನ್ನ ಬಳಿ ಬರುವವನು ಯಾರಿಗೂ ಹಸಿವೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கணும் தாகமடையான், ನನ್ನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳಂತವನು ಅವನಿಗೆ ನೀರಡಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். ಆತನು ನಿಜವಾದ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ ಆಗಿದ್ದಾನೆ. John chapter 15:1 அவர் மெய்யாக திராட்சை செடியாக இருக்கிறார். பாருங்க, பிதா தோட்டக்காரன், இயேசு வந்து திராட்சை செடி, பிதா வந்து தோட்டக்காரர். ಯೇಸು ಬಂದು ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವಾಗಿದ್ದಾನೆ, ಆಮೆನ್. ತಂದೆಯು ಬಳ್ಳಿಯಾಗಿದ್ದಾನೆ. என்னில் கனி கொடாது இருக்கிற
கொடி எதுவோ என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அறுத்துறான். படியாமா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றாரு. உங்களை சுத்தம் பண்றாரு. இப்போ படி. ನಾನೇ ನಿಜವಾದ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ, ನಾನೇ ನಿಜವಾಗ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ, ನನ್ನ ತಂದೆ ತೋಟಗಾರನು. ನನ್ನ ತಂದೆ ನೋಡಿ ಯೇಸು சொல்ற நானே திராட்சை செடி. ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನೇ ದ್ರಾಕ್ಷಿ ಬಳ್ಳಿ, எங்க அப்பா தோட்டக்காரர், ನನ್ನ ತಂದೆ ತೋಟಗಾರನು. அந்த தோட்டத்தை அவர் பாதுகாக்கிறார். ಆ ತೋಟವನ್ನು ಆತನ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கனி கொடுக்கிற கொடி எதுவோ ಫಲ ಕೊಡುವಂತ ಯಾವ ಕೊಂಬೆ ಇದೆಯೋ அதெல்லாம் அறுத்து போட்டுற ಆತನ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதுகளை சுத்தம் பண்ணிடுற. ಫಲ ಕೊಡದಿರುವಂತ ಯಾವ್ದಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ சர்ச்சில் ಹೇಳ್ತಾನೆ. கனி கொடுக்காது இருக்கும், ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹ ಫಲ ಕೊಡದೇ ಇರುವಂತ ಇದ್ದಾರೆ, அதை அறுத்து வெளியே போட்டுற. ಅದನ್ನೆಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿ ಹೊರಗಡೆ ಬಿಸಾಕು. கனி கொடுக்கிறது நம்மளுக்கு எதனால முள்ளு கல்லு இருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி சபையை வளரவை. ಫಲ ಕೊಡುವಂತದ್ದನ್ನು ಕೆಳಗಡೆ ನೀನೆಲ್ಲ ನೆಲವನ್ನೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ನೀನ್ ನೆಡು. அவர் திராட்சை தோட்டக்காரராக பிதா தோட்டக்காரராக இருக்கிறார். ತಂದೆಯು ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. இந்த சபையில எத்தனை முறை வந்திருக்கிற, எத்தனை முறை அவருடைய சரீரத்தை எடுத்திருக்கிற, எத்தனை முறை அவர் ரசத்தை நீங்க பானம் பண்ணி இருக்கிற தோட்டக்காரர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ತಂದೆಯು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ, ನೀನು ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾರಿ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯಾ, ಎಷ್ಟು ಸಾರಿ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீ கனி கொடுக்கலனா கர்த்தர் நம்ம வெட்டி உன்னை அக்னியில போட்டுடுவார். ನೀನು ಫಲ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಕಟ್ ಮಾಡಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. இவ்வளவு பயம் இருக்குது அதுல. ಇಷ್ಟು ಭಯ ಇದೆ ಇದರಲ್ಲಿ. chapter 1 John chapter 1 first John 2 chapter 8 1 John 2 chapter 8 first John. ಆದರೂ ನಾನು ನಿಮಗೆ ಬರೆಯುವುದು ಹೊಸ ಅಪ್ಪಣೆಯೇ, ಇದು ಆತನಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಸತ್ಯವಾಗಿದೆ. ಹೇಗೆಂದರೆ ಕತ್ತಲೆಯು ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ, ನಿಜವಾದ ಬೆಳಕು ಈಗ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಲಿದೆ. ஆமென். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது. இது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான பிள்ளைகளே, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ದೇವರ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, இருள் வெளியே போகிறது, ನಿನ್ನ ಒಂದು ಕತ್ತಲೆಯು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, வெளிச்சம் உன் உள்ளத்தில் பிரகாசிக்கப்படுகிறது. ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. நான் பேசுறது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ನಾನು ಮಾತನಾಡುವಂತದ್ದು ನಿಮಗೆ ಕಠಿಣವಾಗಿರಬಹುದು. இந்த கடினம் பேசணும்னா பரலோகத்துக்கு நீ போக முடியாது. ಕಠಿಣವಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மயிலே இறகு போடுமா, ನವಿಲೆ ನಿನ್ನ ಮೊಟ್ಟೆ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಾಕುತ್ತಾ? பூச்சி புடுங்கணும், ಅದನ್ನು ಕಿತ್ಕೊಳ್ಬೇಕು. அது போல நான் புடுங்கி சுத்தம் பண்றவங்களுடைய நிலத்தை நான் சுத்தம் பண்ணுகிறேன். ಆ ರೀತಿ ಆ ಒಂದು ನೆಲವನ್ನು ನಾನು ಕಿತ್ತು ಶುದ್ಧಪಡಿಸ್ತೇನೆ. இருள் நீங்குகிறது, ಈ ಕತ್ತಲೆ ಹೋಗುತ್ತದೆ, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ನಿಜವಾದಂತ ಬೆಳಕು ಈಗ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿದೆ. யோனாவுடைய பெரியவர் அவர், ಯೋನನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು. சாலமோனுடைய பெரியவர் அவர், ಸಾಲಮೋನನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು. தேவாலயத்தை விட பெரியவர், ದೇವಾಲಯಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನು. அபிரகாமுடைய பெரியவர், ಅಬ್ರಹಾಮನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು. அல்லேலூயா. அல்லேலூயா. வானங்களில் உயர்ந்தவராக இருக்கிறார். ಆಕಾಶಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟವನು. ஆமென். எபிரேயர் 7 chapter 26 எபிரேயர் 7 chapter 26 ಇಂಥವನೇ ನಮಗೆ ಬೇಕಾದ ಮಹಾಯಾಜಕನು, ಈತನು ಪರಿಶುದ್ಧನು, ನಿರ್ದೋಷಿಯು, ನಿಷ್ಕಳಂಕನು, ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ಸೇರದೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರುವವನು. ಆಮೆನ್. ಆಕಾಶ ಮಂಡಲಕ್ಕಿಂತ ಉನ್ನತದಲ್ಲಿರುವವನು ಆಗಿರುವನು. ಆಮೆನ್. ಸಾಕು. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளக்கினவரும் வானங்களில் உயர்ந்தவரும் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு பாருங்க, அவர் பிரதான ஆசாரிகளுக்கு போலவே முன்னே செய்து வந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ಮೊದಲು ತಮ್ಮ
ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಆಮೆನ್. ಆಮೇಲೆ ಜನರು ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವ ಲೇವಿಯ ಮಹಾಯಾಜಕರಂತೆ ಈತನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஆமென். அப்போ ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ನೋಡಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ಹೇಗಿದೆ. ஜான் சாப்டர் 5:1-9 இங்க பார்க்கிறோம். 38 வருடமாக வியாதியா இருக்கிறவங்க ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 35 ವರ್ಷದಿಂದ 38 ವರ್ಷ ರೋಗ ಇದ್ದರೆ ಇದಾದ ಮೇಲೆ ಹ್ಮ್. ಯೆಹೂದ್ಯರದೊಂದು ಜಾತ್ರೆ ಬಂದದ್ದರಿಂದ ಯೇಸು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದನು. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಕುರಿ ಅಗಸೆ ಬಾಗಿಲಿನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಒಂದು ಕೊಳವಿದೆ. ಇದಕ್ಕೆ ಇಬ್ರಿಯ ಮಾತಿನಲ್ಲಿ ಬೆಥೆಸ್ದಾ ಎಂಬ ಹೆಸರು. ಅಲ್ಲಿ 5 ಮಂಟಪಗಳಿವೆ. ಇವುಗಳಲ್ಲಿ ಬಹು ಮಂದಿ ರೋಗಿಗಳು, ಕುರುಡರು, ಕುಂಟರು, ಮೈ ಒಣಗಿದವರು, ಬಿದ್ದುಕೊಂಡಿರುವವರು, ಅಲ್ಲಿ 38 ವರ್ಷದಿಂದ ರೋಗಿಯಾಗಿದ್ದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಅವನು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಯೇಸು ಕಂಡು ಇವನು ಹೀಗಾಗಿ ಬಹುಕಾಲವಾಗಿದೆ ಎಂದು ತಿಳಿದು ನಿನಗೆ ಸ್ವಸ್ಥವಾಗಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸುಂಟು ಎಂದು ಅವನನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ ಆ ರೋಗಿಯು ಸ್ವಾಮಿ ನೀರು ಉಕ್ಕುವಾಗ ನನ್ನನ್ನು ಕೊಳದೊಳಗೆ ಇಳಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಾನು ಬರುವುದರೊಳಗೆ ನನಗಿಂತ ಮುಂದಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬನು ಇಳಿಯುತ್ತಾನೆ. இவைகளுக்கு பின்பு இதனுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு ஜெருசலேமுக்கு போனார். பாருங்க, எபிரேயர் பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட வாசல், அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையர்கள், விதமான வியாதிக்காரர் அநேக படுத்திருந்து ஆமென். ஏனெனில் சில சமயங்களிலே அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முன்னே இறங்குறானோ எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்போ இந்த பெதஸ்தா எபிரேயர் பாஷையில பெதஸ்தா ஒரு குளம் இருக்கிறது. ಒಂದು ಇಬ್ರಿಯರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬೆಥೆಸ್ದಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕೊಳವಿದೆ. அங்க 5 ಮಂಟಪம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ 5 ಮಂಟಪಗಳಿದೆ. அங்க குருடர் இருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ಕುರುಡರಿದ್ದಾರೆ, சப்பானிகள் இருக்கிறாங்க, ಕುಂಟರಿದ್ದಾರೆ, சூமின உறுப்புடையவர்கள் இருக்கிறாங்க, ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿ ಅವರಿದ್ದಾರೆ, வியாதிக்காரர் இருக்கிறார்கள், ರೋಗಸ್ಥರು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்போ படுத்திருக்கிற தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ನೀರು ಯಾವಾಗಲೇ ಉಕ್ಕುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕಾಯ್ಕೊಂಡು ಇದ್ದಾರೆ. எல்லாம் வியாதிஸ்தர்கள் அங்க போய் இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ರೋಗಸ್ಥರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு 38 வருடமாக வியாதியாக இருக்கிறான். ಒಬ್ಬನು 38 ವರ್ಷದಿಂದ ರೋಗ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவங்க மனைவி கொண்டு போய் விட்டு இருக்கலாம் அந்த இடத்துல. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಹೆಂಡತಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. கொஞ்ச நாள் பார்த்திருப்பாங்க, ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನೋಡಿರಬಹುದು. அவன் செத்த சாவகன்னு விட்டு இருப்பாங்க. ಆತನು ಸತ್ರ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು அவங்க அப்பா கொஞ்ச நாள் பார்த்திருப்பாங்க, ಅವ್ರ ತಂದೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನೋಡಿರಬಹುದು. விடுதலை கிடைக்கல, ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. அவன் அங்கே கட்டிட போட்ட விடுன்ட்டாங்க. ಅವನ ಅಲ್ಲೇ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಂದಿರಬಹುದು. நண்பர்கள் பார்த்தாங்க, ಅವರ ಸ್ನೇಹಿತರು ನೋಡಿರಬಹುದು. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನೋಡಿದ್ರು. ಎಲ್ಲ சுகம் பெற்று போயினேங்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಸುಖವನ್ನು ಹೊಂದಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவதூதன் வந்து தண்ணீர் கலக்கப்பட யார் இறங்கணும், என்ன வியாதி இருந்தாலும் சுகம் கிடைக்கும். ದೇವದೂತನಲ್ಲಿ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕುಳದಲ್ಲಿ ಯಾರೇ ಬಂದು ಹಿಡಿದ್ರು ಅಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಪಡೆಯುತ್ತಾರೆ. அந்த குளத்தின் அருகே எவ்வளவு வாசனையா இருக்கும். ಆ ಒಂದು ನೀರಿನ ಒಂದು ಸುವಾಸನೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ வாசனையா இருக்கும், ಬಹಳ ವಾಸನೆ ಗಲೀಜಿயா இருக்கு, ಗಲೀಜಿயா இருக்கும். ಅಲ್ಲಿ ಬಹಳ ಗಲೀಜಾಗಿದೆ ನೀರು. அப்ப அந்த இடத்துல ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ மனைவி கைவிட்டாங்க, ಹೆಂಡತಿ ಕೈ ಬಿಟ್ರು, அப்பா அம்மா கைவிட்டாங்க, ತಂದೆ ತಾಯಿ ಕೈ ಬಿಟ್ರು, பிள்ளைகள் கைவிட்டாங்க, ಮಕ್ಕಳು ಕೈ ಬಿಟ್ರು, நண்பர்கள் கைவிட்டாங்க, ಸ್ನೇಹಿತರು ಕೈ ಬಿಟ್ರು, சொந்த ஜனங்கள் கைவிட்டாங்க. ಸ್ವಂತ ಜನರು ಕೈ இயேசு ಬಿಟ್ರು. உன்னை தேடி அந்த இடத்தில் வந்திருக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಆ ಜಾಗಕ್ಕೆ அந்த இடத்துல ಬಂದಿದ್ದಾನೆ. அசுத்தமாக இருக்கலாம், ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಹಳ ಗಲೀಜಿರಬಹುದು. தேவன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
ಇವತ್ತು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. என் சகோதரனே சகோதரியே, ನನ್ನ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ஒருவேளை நான் குருடனாக இருக்கிறேனே, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಕುರುಡನಾಗಿದ್ದೇನೆ, நான் செவிடனாக இருக்கிறேனே, ನಾನು ಕಿವುಡನಾಗಿದ್ದೇನೆ, நான் எழுந்துக்க முடியாது இருக்கிறேனே, ನಾನು ಎದ್ದು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, நான் எப்படி நான் எழுந்திருக்க முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಎದ್ದೇಳೋದಕ್ಕಾಗೋದು? தேவதூதன் கடக்கப்படும் எல்லாம் ஓடி போய் இறங்குறார்களே. ದೇವದೂತರು ನೀರು ಬರೋ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಆ ಕೊಳದಲ್ಲಿ ಇಳಿತಾರಲ್ವಾ? எவ்வளவு துக்கம் இருக்கு அந்த ஆள். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ದುಃಖ ಇರಬಹುದು. எல்லாம் விடுதலாகி வீட்டுக்கு போயினே இருப்பாங்க. ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. 38 வருடமா படுத்த படுக்கையிலே இருக்கிறான். 38 ವರ್ಷ ಆತನು ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. இயேசு கண்டு அவனை நோக்கி வருகிறார். உன்னை கண்டு இப்படி வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ಯೇಸು ಆತನನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈಗಲೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படி 5-6 படி அதிலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை ನೋಡಿ ಪಡ್ತಿರ್ತಾನೆ 38 வருடமாக ಪಡೆದು ಬೆಕ್ಕೊಂಡು ಕೂಡ வந்துட்டு ಇருக்கு ಅವನಿಗೆ. ನೋಡಿ 38 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನು ಮಲಗಿದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಮಲಗಿರಬಹುದು. துணி மாத்துறது கூட அவனுக்கு வழி ಇಲ್ಲ. ಬಟ್ಟೆ ಚೇಂಜ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗೋದಿಲ್ಲ. உடம்பெல்லாம் புண்ணு, உடம்பெல்லாம் வியாதி, ಮೈಯೆಲ್ಲ ರೋಗ ಹುಣ್ಣುಗಳು. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு ಮಲಗಿದ್ದಂತವನನ್ನು ನೋಡಿ ಯೇಸು அவன் வெகு காலமா வியாதி என்று அறிந்து ಬಹಳ ದಿವಸಗಳಿಂದ ರೋಗಗ್ರಸ್ತನಾಗಿರುವುದರಿಂದ அவனை நீ சுகமாக்க விரும்புறியான்னு கேட்கிறார். ನೀನು ಆತನನ್ನು ಸುಖ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. எப்படி இருக்கு அவனுக்கு? ಹೇಗಿರುತ್ತೆ ಅವನಿಗೆ? வந்துட்டாரு, ஆண்டவர் வந்துட்டாரு, ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ರಲ್ಲಿ கேக்குறேன், உனக்கு சுகம் வேணும் நீ விரும்புறியாப்பா? ನಿನಗೆ ಸುಖ ಬೇಕು, ನೀನು ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ? யோ குடுத்தா குடுக்காட்டு போயா, நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு சுகம் வேணும்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர்னு அவனுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಯ್ಯ ಕೊಟ್ಟರೆ ಕೊಡಿ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಹೋಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರ್ಬೋದು. அதற்கு வியாதிஸ்தன் ಅದಕ್ಕೆ ರೋಗಗ್ರಸ್ತನು ஆண்டவரே ದೇವರೇ தண்ணீர் கலக்கும் போது ನೀರು ಬರುವಾಗ என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை. ಕೊಳದಲ್ಲಿ ನೀರು ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. நான் போகிறதுல வேறொன்னை முந்தி இறங்கி விடுகிறான். ನಾನು ಹೋಗೋದ್ರ ಒಳಗಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬನ ಅದರೊಳಗಡೆ ಇಳಿದು ಬಿಡ್ತಾನೆ. இயேசு அவனை நோக்கி ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿ எழுந்திரு, ಎದ್ದೇಳು, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று ನಿನ್ನ சொன்னார். ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎದ್ದು ನಡೆ. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி ತಕ್ಷಣ ಆ ಮನುಷ್ಯನು ಸ್ವಸ್ಥವಾಗಿ படுக்கை எடுத்துக்கொண்டு ತನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು போனான். ಹೋದನು. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿನಗೆ உன் ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ. படுக்கை எடுத்து நட. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎದ್ದು ನಡೆ. பேதுரு யோவான தேவாலயத்துக்கு போகிறாங்க. ಪೇತ್ರರು ಯೋಹನರು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அவன் தாயின் வயிற்று பிறந்ததில் இருந்து அவன் குண்டனாக இருக்கிறான். ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ಆತನು ಕುಂಟನಾಗಿದ್ದಾನೆ. தேவாலயத்தில் பிச்சை எடுக்க விட்டுட்டு போவாங்க அவங்க அப்பா ಅಮ್ಮ. ದೇವರ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆಯನ್ನು ಬೇಡುವುದಕ್ಕೆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. பேதுரு யோவான தேவாலயத்துக்கு போகப்படும் பொழுது ಪೇತ್ರ ಯೋಹನರು ದೇವರ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ அவன் பாக்குறான், ಆತನು ನೋಡ್ತಾನೆ, அந்த ಚಪ್ಪನಿ பாக்குறான், ಆ ಕುಂಟನನ್ನು ನೋಡ್ತಾನೆ. என்ன கிடைக்குமா இவங்க கிட்ட இருந்து? ಏನು ಎದುರು ನೋಡಬಹುದು ಇವರ ಹತ್ರ? அப்புறம் பேதுரு சொல்லுகிறார், ಪೇತ್ರನ್ ಹೇಳ್ತಾನೆ, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் அல்ல, ನನ್ನ ಹತ್ರ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವೂ ಇಲ್ಲ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லுகிறார். ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அவன் எழுந்து நடந்தான். ಆತನು ಎದ್ದು ನಡೆದನು. தேவாலயத்துக்கு போறான். ದೇವರ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. என்ன பாக்க இவன் சப்பானி அவன் பிச்சை எடுத்தானே இப்படி வந்துக்கிறானே. ಈತನು ಕುಂಟನಾಗಿದ್ದನಲ್ಲ, ದೇವರ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಿದ್ದನು, ಈಗ ಎದ್ದು ನಡೆದಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அம்மா அது கலெக்ஷன் போச்சு. அம்மா அப்பா சாயங்காலம் வந்து கலெக்ஷன் எடுத்துன்னு இந்த காலையில அதை பையன் தூக்கிட்டு போவாங்க. ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಎಲ್ಲ ಕಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಆದಾಯ ಹೋಯ್ತು, ಇವನ್ನ ನೆತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அப்ப எல்லாம் சொன்னாங்க, அங்கிள் அங்கிள் உங்க பையன் அங்க ஆலயத்துல சர்ச்சில் இருக்கிறான், சும்மா அவன் காலில் அது எப்படா நடந்து போயிருப்பான். ಅಂಕಲ್, ನಿಮ್ಮ ಮಗ ಎದ್ದು ನಡೆದಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ, ஆண்டி ஆண்டி உங்க பையன் அங்க நின்னுக்கிறான்னு சொல்லிட்டு, ಆಂಟಿ ನಿಮ್ಮ ಮಗ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ಒಂದು ತಾಯಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇರಬಹುದು. என் பையனா, ನನ್ನ ಮಗನ, என் பையனா, ನನ್ನ ಮಗನ, இவ்வளவு பிச்சை எடுத்து காசு வாங்கி போலான்னு வந்தேன், இப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ಇವನ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ಇರುವ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗ ಈತನ ಎದ್ದು ನಡೆದಾಡ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ, இயேசுவின் அன்பு. ಅದೇ ಯೇಸುವಿನ ಒಂದು ಪ್ರೀತಿ. பேதுரு யோவான தேவாலயம் எத்தனை மணிக்கு போனாங்க? ಪೇತ್ರರು ಯೋಹನರು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯಕ್ಕೆ ಹೋದ್ರು? 9 மணிக்கு போனாங்க. 9 ಗಂಟೆಗೆ ಹೋದ್ರು. 10 மணிக்கு ஆலயம்னாக்கா 10 ಗಂಟೆಗೆ ದೇವರ ಒಂದು ಆಲಯ. 10:30க்கு போலாம், 10ವರೆಗೆ ಹೋಗೋಣ, 11க்கு போலாம். 11 ಗಂಟೆಗೆ ಹೋಗೋಣ. நாய் நரி போது அது பற்றி நவுதுன்னு போயிடலாம் உள்ள. ನಾ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನುಗ್ಗಿಕೊಂಡು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ. எப்படி வந்தாலும் எனக்கு தெரியும். ನೀನು ಹೇಗೆ ಬಂದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நேரத்தை விடாதீங்க. ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தை விடவே விடாது. ದೇವರ ಒಂದು ಸಮಯವನ್ನು ನೀವು ಯಾವತ್ತೂ ಬಿಡಲೇಬೇಡ್ರಿ. அப்போ தேவன் அதை பார்க்கிறார்.
ಆಗ ದೇವರು ಅದನ್ನು ನೋಡ್ತಾನೆ. நீங்களும் ஒரு கொஞ்சம் யோசனை, ஒரு நாள் குடிக்கல, 2 நாள் குடிக்கல, என்னாக்க 38 வருடமாக அவன் வியாதியோடு கிடக்கிறானா, அவன் எப்படி வாசனை வந்திருக்கும்? ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. 1 ದಿವಸ 2 ದಿವಸ ಸ್ನಾನ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. 38 ವರ್ಷಗಳಿಂದ ಆತನು ಸ್ನಾನನೇ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಬಳಿ ಎಷ್ಟೊಂದು ವಾಸನೆ ಇರಬಹುದು. இயேசு உன்னை தேடி வருகிறாரே. ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರಲ್ವಾ? கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ஒருவேளை வியாதி இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ರೋಗ ಇರಬಹುದು. எனக்கு யாரு உதவி செய்ய யாரு என்ன நினைக்காதே. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நீ ನೆನೆಸಬೇಡ. ஆண்டவரை கூப்பிடு. ನೀನು ದೇವರನ್ನು ಕರೆ. உன் இளவயதின் பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடு. ನಿನ್ನ ಒಳಗಿನ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡು. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ನಾನು ಇನ್ನು ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. தெரியாமல் செய்திருந்தாலும் மன்னிக்கிற ஆண்டவரே. ತಿಳಿಯದ ಮಾಡಿರುವಂತ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡು ದೇವರೇ. நான் உன் பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே. ನಾನು ನಿನ್ನ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. எனக்கு இருக்கிற கேன்சர் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ನನಗಿರುವ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗವು ಎಲ್ಲವೂ ಹೋಗಲಿ ದೇವರೇ. எனக்கு இருக்கிற கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ನನಗಿರುವ ಇಂತ ಎಲ್ಲ ಕಿಡ್ನಿ ಫೇಲ್ಯೂರ್ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. எனக்கு இருக்கிற ஆற்று பிராபலத்தை மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ಹೃದಯ ತೊಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಚೆನ್ನಾಗಿ. தலை பகுதி வலியில் இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை தருவீராக. ತಲೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಗಾಯ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸು. வயிற்று வலியினாலே துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கொடுவீராக. ಹೊಟ್ಟೆ ನೋವಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲೇ ಮುಟ್ಟುತ್ತೀಯಾ. பண கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ಹಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. நல்ல வேலையை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಕೊಡು. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ಅವರಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವ அவர் ಹಾಗೆ. பிசினஸை நீ ஆசீர்வதிப்பீராக. ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಹಾಗೆ. அவருடைய கிருபையினாலே நீங்கள் மூடி மறைத்துக் கொள்வீராக. ಆತನ ಒಂದು ಕೃಪೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಚ್ಚಿರುವ ಹಾಗೆ. பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. 38 வருடமாக வியாதியாக இருந்தவனை கர்த்தர் சுகமாக்கினார். 38 ವರ್ಷ ರೋಗ ಇದ್ದಂತವನನ್ನು ದೇವರು ಸುಖವನ್ನು ಪಡಿಸಿದನು. அதே போல பேதுரு யோவானும் என்ன செய்கிறார்? அந்த சப்பானியை என்னை உற்றுப்பார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, இப்பொழுது நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். ಆ ಕುಂಟನನ್ನು ನೋಡಿ ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಹೇಳಿದರು, ನನ್ನ ಹತ್ರ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳು ಯಾವುದು ನಿನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲ, ಆದರೆ ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆದಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உன் விரோதிக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ನಿನ್ನ ವಿರೋಧಿಗಳಿಗಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ உன்னை ಮಾಡಬೇಕು. துன்பப்படுத்துவதற்காக ஜெபிக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸುವದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அநியாயம் பண்றவங்க உனக்கு அநியாயம் பண்றாங்க, நீ ஜெபி அவனுக்காக. ನಿನಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. உன்னை திட்டுவாங்க, நீ பரவாயில்ல அவனுக்காக ஜெபி. ನಿನ್ನನ್ನು ಬೈತಾರ ಪರವಾಗಿಲ್ಲ ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. யோபு அதே மாதிரி தான் செய்தார். ಯೋಬನು ಹಾಗೇನೆ ಮಾಡಿದ್ದು. ஜோப் சாப்டர் 42:10. யோபு 42:10. ಜೋಬ್ 42. யோபನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಬಳಿಕ ನೋಡಿ ಸ್ನೇಹಿತರಿಗೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಯೆಹೋವನು ಅವನ ದುಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ಅವನ ಸೊತ್ತನ್ನು ಮೊದಲಿಗಿಂತ 2 ಹೆಚ್ಚಿಸಿದನು. ಆಮೆನ್. யோபு தன் சிநேகிதருக்காக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிநேகிதத்தை மாற்றினார். ஆமென். யோபுக்கும் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரண்டத்தையாக ஆமென். கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, யோபு ஆடு இருந்தது, மாடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது, கழுது இருந்தது, வேலைக்காரர் இருந்தது, எல்லாம் பட்டு செத்து போச்சு. ಯೋಬನಿಗೆ ಕುರಿಗಳಿತ್ತು, ದನಗಳಿತ್ತು, ಆಳು ಕಾಳು ಇತ್ತು, ಎಲ್ಲವೂ ತಕ್ಷಣ ಸತ್ತು ಹೋಯ್ತು. மேலெல்லாம் பொண்ணு, ಮೇಲೆಲ್ಲ ಹುಣ್ಣು, நம்பிச்சல் வேற, ಒಂದು ಕೆರೆತ ಬೇರೆ, ஓட்டை எடுத்து அப்படி சுரண்டுவாரு. ಒಂದು ಬೋಕಿಯನ್ನು ತೆಗೆದು ಕೆರೀತಾರೆ. மனைவி வந்தாங்க, ಹೆಂಡತಿ ಬಂದ್ಲು, ஏயா உன்ன உத்தமத்துல இருக்கிற, ಯಾಕಯ್ಯ ನೀನು ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದೀಯಾ, அவளை தூசித்து ஜீவன விடையா, ಆತನನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡಿ ನೀನು ಪ್ರಾಣ ಬಿಡು. உன்னை என்ன இருக்குன்னு உக்காந்துக்கிறேங்க, நீ ಏನು ಕಿರ್ಚ್ಕೊಂಡು ನೀನು ಇಲ್ಲಿದ್ದೀಯಾ, ನೀನು எல்லாம் போச்சு, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. புள்ளிங்க போச்சு, ஆடு போச்சு, ஒட்டகம் போச்சு, வேலைக்காரர் போனாங்க, எல்லாமே போச்சு. ಮಕ್ಕಳು ಹೋಯ್ತು, ಒಂಟೆ ಹೋಯ್ತು, ಕುರಿ ಹೋಯ್ತು, ದನ ಹೋಯ್ತು, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. அது யோபு, ஆமா 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 மனைவி நீ சொன்னது கரெக்ட், எல்லாம் போச்சு, அந்த ஆண்டவரை நான் தூஷிக்கிறேன்னு சொன்னாரா? ಹೌದ್ರಿಂದ ಹೆಂಡತಿ ನೀನ್ ಹೇಳಿರುವಂತದ್ದು ನಿಜನೇ, ನಾನು ದೇವರನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರ? அட பைத்தியக்காட்சி, ಅಯ್ಯೋ ಹುಚ್ಚಿ, அட பைத்தியக்காட்சி, ಅಯ್ಯೋ ಹುಚ್ಚಿ ನೀನು. ஒரு நாள் நன்மையை பெற்று ಒಂದು ದಿವಸ ಒಳ್ಳೆದನ್ನ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, தீமையை அனுபவிக்க கூடாதா? ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಬಾರ್ದ? பரலோக கிங் அவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ சாத்தான சோத்து போனான்.
ಸೈತಾನನು ಸೋತು ಹೋದನು. ఇప్పుడము కొల్లకొడుతూ కూడా పైకి కరించుంటున్నాము ಇಷ್ಟು మనిషి. ತೊಂದರೆ ಕೊಟ್ಟರು ಸಹ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀನು ಹುಚ್ಚಿ ಎಂಬುದಾಗಿ இப்போ ಹೇಳಿದನು. உங்க வீட்டுல இருக்கிற மனைவி நீங்க பைக்கு கட்டின்னு சொன்னாங்க, சாயங்காலம் மூட்டை கட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀವು ಹುಚ್ಚಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಪ್ಯಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நீ பைக்கு கட்சி இல்லாத பொண்ணு கட்டி நீ எடுத்துக்கோ. ನೀನು ಹುಚ್ಚಿ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ನೀನು ಜೀವನ ಮಾಡು. என்னத்துக்கு சொன்னார்? எல்லாமே போயிடுச்சு. அப்ப கூட ஆண்டவர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார். ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು? ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟನು, ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. சில பேர் மேரேஜ் ஆயிருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿರುತ್ತೆ, ஹஸ்பண்ட் செத்து போயிருப்பான், ಗಂಡ ಸತ್ತೋಗಿರ್ತಾನೆ. சின்ன வயசுல இந்த கடவுள் கண்ணு இருக்குது, என் பையன் என் புருஷன் எதுக்குனாரு, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ನನ್ನ ಗಂಡನನ್ನು ತೆತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರಲ್ಲ, ದೇವ್ರ ಕಣ್ಣಿಲ್ವಾ? அவர் எப்ப எடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಯಾವಾಗ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವಾಗ ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நீ ஒன்னும் அதிகாரம் பண்ணக்கூடாது. ನೀನು ಅವರನ್ನು ಅಧಿಕಾರ ಮಾಡಬಾರದು. சொல்லுகிறான், ಯೋಬನ್ ಹೇಳ್ತಾನೆ, அவர் பறித்து கொண்டு போகிறார். ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. மறிப்பவன் யார்? ಸತ್ತವನು ಯಾರು? அவர் ஃப்ரீயா கொடுத்தாரு, ஃப்ரீயா எடுக்கிறாரு. ಆತನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟನು, ಉಚಿತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. குழந்தை பிறக்கும் போது எத்தனை கேஜி கோல்டு ஆண்டவர் கொடுக்கிற? ಮಗು ಹುಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಜಿ ನೀನು ಬಂಗಾರ ದೇವರಿಗೆ ಕೊಡ್ತೀಯ? சாகும் போது எத்தனை கேஜி கொடுக்கிற? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸಾಯುವಾಗ ಎಷ್ಟು ಕೆಜಿ ನೀನು ஒண்ணுமே ಕೊಡ್ತೀಯ? கிடையாது. ಏನು ಇಲ್ವಲ್ಲ. இருக்கிறவங்க வாடகை வீட்டுல இருக்கிற நீ, ಇರುವಂತ ದಿವಸದಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ சொந்த ಮಾಡ್ತಾ வீடு ಇದ್ದೀಯ. நினைக்காத நீ. ಸ್ವಂತ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ. ಅದೇ இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு பெரிய பூகம்ப நிலச்சரிவு, ಇವತ್ತು ಜಪಾನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಭೂಕಂಪ, ಎಲ್ಲ ನೆಲಸಮ ಆಯ್ತು. எல்லாம் அந்த மாச்சுಕೊಟ್ಟಿ மாதிரி எல்லாம் நொறுங்கிடுச்சு பில்டிங்க. ಎಲ್ಲ ಬೆಂಕಿ ಪಟ್ಟಣ ಆದ ಹಾಗೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ಗಳು ಬಿದ್ದೋಯ್ತು. வீடுதான் பெருசு, ಮನೆನೇ ದೊಡ್ಡದು, வேலைதான் பெருசு, ಕೆಲಸನೇ ದೊಡ್ಡದು, கார்தான் பெருசு, ಕಾರೇ ದೊಡ್ಡದು, கல்லிங் முடிதான் பெருசு. ರಿಂಗಲ್ಸ್ ಕೂದಲೇ ದೊಡ್ಡದು. இதெல்லாம் நினைக்காத. ಇವೆಲ್ಲ ನೆನೆಸ್ಬೇಡಿ. சாயங்காலமும் மொட்டையாயிட முடியலாம். ಸಾಯಂಕಾಲದೊಳಗಡೆ ನಿಮ್ಗೆ ಹೊಟ್ಟೆ ಬಿಡುತ್ತೆ. அப்ப எப்படி பண்ணுவேன்? ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Good. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் கண்களை மூடுங்க. ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீங்கள் பெரியவர், ராஜாதி ராஜா, இயேசு மகாராஜனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. ತಂದೆಯಾಗ ದೇವರೇ, ಎಲ್ ಶಡಾಯ್, ಸರ್ವ ವಲ್ಲಮುಳ್ಳ ದೇವನಾಗಿಯ ಕರ್ತನೆ, ನಿನಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಯ್ಯ ನಾನೇ ಬಾಗಿಲು, ஐயா நானே விளக்கு, ஐயா நானே உயிர்த்தெழுந்த ஜீவனுமா இருக்கிறேன், ஐயா நானே திராட்சை செடி, ஐயா 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 நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி மோசையிடத்தில் பேசினீர் ஐயா. அதே போல இன்றைக்கு ಎಷ್ಟು ಜನರು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. ಸಾಲ ಒಂದು ಕತ್ತಲು ಅಪ್ಪ, குடிக்கிற ಒಂದು ಕತ್ತಲು ಅಪ್ಪ, அம்சுக்கு பான்பராதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா கத்தல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ಬಿಡುಗಡೆಪಡಪ್ಪ ದೇವರೇ. ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಹಿಡಿದಿರಲಿ. ಎಷ್ಟೋ ಜನರು ಕಾಯಿಲೆದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಎಷ್ಟೋ ಜನರು ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ಏನ್ ನಡೀತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ, ಆ ಟೀಮ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಾ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ತಂದೆಯ ದೇವರೇ, ನೀ ಮನಮರುಗು ಅಪಾಯದಲ್ಲಿ ಮುறைಯಿಡುವಾಗ ನೀನು ಕೇಳಿ ಅವರ ಕಾಯಿಲೆದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ, ಎಲ್ಲ ವಾಸಿ ಮಾಡಪ್ಪ ದೇವರೇ. ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಈ ವಾಕ್ಯಗಳು ಕೇಳುವಾಗ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಕೆಲಸ ಕೊಡು. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ತಂದೆಯ ದೇವರೇ 5ನೇ ತಾರೀಕು ಮೇಲೆ ಓಪನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ವೈರಸ್ ತಿರುಗಿನು ಬರಬಾರ್ದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಬಂಧಿಸ್ತದಪ್ಪ. 5 ದೇಶದಲ್ಲಿ ಬಂದಿರುವಾಗ ಒಂದು ಕಾಯಿಲೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರಲ್ವ ದೇವರೇ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಕೇಳುವಾಗ ಮಕ್ಕಳು ಯಾರು ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಾರೆ ನೋಡು, ಯಾರು ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಾರೆ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತೆ ಕೇಳುವಾಗ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ 38 ವರ್ಷವಾಗಿ ಅಪ್ಪ ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ, ಕುಟ್ಟನಾಗಿರುವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ, ಕಿವಿ ಇಲ್ಲದವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ, ಕಣ್ಣಿಲ್ಲದವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ, ಅನೇಕ ರೋಗಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವುದು ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನೀನು ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತಾರೆ. ಒಂದು ಅದ್ಭುತ ನಡಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುವುದಾದ ನನ್ನ ತಂದೆಗೆ ಆಮೆನ್. ನನ್ನ ಮನೆಯೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿ. ನನ್ನ ಮನೆಯೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಒಂದೇ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாய் விசேஷம் வரையை மட்டும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.